Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala ashrafil anbiya'i wal mursalin Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hulul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக தற்போத சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு செய்த மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாகவும் இலவசமாகவும் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 10 மாணவர்களுக்கு 23வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த சில வாரங்களாக 2ஆம் தவணைக்குரிய பாடங்களை படித்து வருகின்றோம். கடைசியாக நாங்கள் 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்பில் மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றோம். அதுதான் அரபு தமிழ் என்ற ஒரு பாடம். அதாவது பார்ட் 1ல வினாத்தாள் 1ல் கட்டாயமாக அரபு தமிழ் சார்ந்து 2 வினாக்கள் வரும். அந்த வினாக்களை நாங்கள் அந்த பாடப்பரப்பை நாங்கள் சென்ற வாரம் கற்றோம். இன்று நான் உங்களுக்கு 2 பேப்பர்களை அனுப்பியிருந்தேன். உங்களுக்கு அந்த பேப்பர்களை செய்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்திருக்காது. இருந்தாலும் அந்த பேப்பரை நீங்கள் பிரிண்ட் பண்ணி அந்த வினாக்களை மேலோட்டமாக பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? ரைட். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் முஸ்லிம் பாடசாலைகளில் அடுத்தடுத்த வாரங்கள் தவணை பரீட்சை இடம்பெறக்கூடிய வாரங்களாக இருக்கும். இன்றைய திகதி 31, நாளைக்கு 1 ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2ஆம் திகதி அல்லது 3ஆம் திகதியிலிருந்து உங்களுக்குரிய பரீட்சைகள் ஆரம்பமாகும். அப்போ பெரும்பாலும் ஆரம்ப நாட்களில் கட்டாய பாடங்கள் கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, ஆங்கிலம் போன்ற பாடங்கள் இடம்பெறலாம். அடுத்த வாரம் அளவில் அல்லது அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு பரீட்சைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எஸ், எங்களுக்கு மண்டே எக்ஸாம். மண்டேன்னா அப்போ ஃபஸ்ட் பாடமே அரபிக் லிட்ரேச்சர் தான் போட்டிக்கிறாங்க போல விளங்குது. அப்போ அதனால் 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளில் எங்களுக்கு குறிப்பிட்ட இன்னும் சில விடயங்கள் படிப்பதற்கு இருந்தாலும் நான் நினைத்தேன் ஒரு பேப்பர் டிஸ்கஷன் ஒன்று செஞ்சால் சிறப்பாக இருக்கும், நாங்கள் படித்தவற்றை மீட்டியதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அந்த வகையில் தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் பேப்பரை ஷேர் பண்ணினேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் வெறுமனே பேப்பரில் வந்திருக்கின்ற வினாக்களை மட்டும் கலந்துரையாடாமல் அந்த வினாக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஏனைய விடயங்களையும் ஓரளவு ஞாபகப்படுத்தி கொண்டு செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் முடியுமாக இருந்தால் தரம் 10 புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன, நான் ஒரு கேள்வி ஒன்றை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற நேரம் ஞாபகப்படுத்தி சொல்ல பாருங்க. முடிய போன புத்தகத்தை துணையாக கொண்டு விடைகளை கொஞ்சம் தேடி பாருங்க. அதற்கு முன்னுக்கு மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் படித்தது வடமேல் மாகாண வடமேல் மாகாணத்தின் அரபு இலக்கிய பாடத்துக்காக வெளியிடப்பட்ட அந்த ஸ்கீம் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் எங்களோட பாடங்களை நாங்கள் படித்து கொண்டு போனது, இபிசி கூடாக படித்து கொண்டு போனது. அப்போ சில நேரம் நான் அந்த அடிப்படையில் தான் அந்த வினாக்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். சில நேரம் நீங்கள் உங்களோட ஸ்கூலில் வேறு அதாவது
வேறு சில ஒழுங்குகள்ல படிச்சிருப்பீங்க. அதையும் கொஞ்சம் நீங்க மனசுல கொண்டா நல்ல இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. அப்ப நீங்க கதைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? எங்களோட பாடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை கதைக்கலாம். ரைட். டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்தது எக்ஸாம் நடந்தாக்கள் இருக்குமாக இருந்தா ரைட். இப்போ ஒரு மாணவி அனுப்பிக்கிறா, எங்களோட ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சு மார்க்ஸ் தந்தாச்சு, எனக்கு 95. மாஷா அல்லாஹ், வெரி கிரேட். ஓகே, எக்ஸலண்ட் மார்க்ஸ் ஒன்று தான் எடுத்துக்கிறாங்க. மிச்சம் நல்லா மாஷா அல்லாஹ், பாரக்கல்லா ஃபீ, அஹ்சந்தி. அப்படி எக்ஸாம் முடிஞ்சாக்கள் இருந்தா எனக்கு என்ன நம்பர் எல்லார்ட்டையும் இருக்குது இல்லையா குரூப்ல. இப்போ நான் மெசேஜை போடுறத நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அந்த நம்பருக்கு கட்டாயமாக அவங்களோட பேப்பரை அனுப்புங்க. அவங்களோட பேரை நீங்கள் அழிச்சு அனுப்புறண்டாலும் பிரச்சனை இல்லை, பேப்பர் அனுப்புங்க. ஏன்னா அந்த பேப்பரை நாங்கள் எங்களோட வகுப்பில் என்ன செய்யலாம், கலந்துரையாடலாம். அதனூடாக அந்த பேப்பரில் வந்திருக்கின்ற அல்லது அது மாதிரி வந்திருக்கக்கூடிய வினாக்கள் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். ரைட். ஓகே. அப்போ ரைட். அப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. ரைட். ஓகே. 2ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை 5ஆம் தேதி அரபிக் லிட், 10ஆம் தேதி அரபிக் லிட் எல்லாம் போட்டிக்கிறீங்க. அப்போ அந்த வினா பத்திரங்கள் நீங்கள் உங்களோட கைக்கு கிடைத்தவுடன் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவீங்க இல்லையா? வினா பத்திரங்களை ஒரு ஃபோட்டோ வந்தோ அல்லது அந்த ஸ்கேன் பண்ணி அனுப்பினா மிச்சம் கிளியராக இருக்கும், பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் லேசாக இருக்கும். வெறுமனே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறதை விட அவளுக்கு அந்த விஷயங்கள்ல நல்ல அனுபவம் இருக்கும். அப்போ பல ஜோன்கள் இருந்து, கல்வி காரியாலயங்கள் இருந்து அல்லது மாகாணங்கள் இருந்து வித்தியாசமான பேப்பர்களை எங்களுக்கு என்ன செய்யலாம், படிக்கலாம், பார்க்கலாம். சரியா? ரைட். ஓகே. ரைட். எந்த நம்பர் வந்து நோட் 7773799118. ஓகே. நோட் 7773799118. இந்த நம்பருக்கு நீங்கள் அந்த பேப்பர்களை அனுப்புங்க. சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்தது சரி, நாங்கள் சப்ஜெக்ட் வாரோம். நீங்கள் மெசேஜ் பண்ணுறத கொஞ்சம் நிப்பாட்டினானெல்லாம் நாங்கள் இப்போ விஷயத்து வாரோம். ஏற்கனவே நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாமே பெரும்பாலும் யூடியூப்பில் அப்லோட் செய்யப்பட்டு இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. பெரும்பாலும் கடைசி கிளாஸ் கூட அப்லோட் பண்ணப்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். சில நேரம் கடைசி கிளாஸ் மிஸ் ஆகி இருந்தாலும் கூட ஏனைய பாடங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்குது யூடியூப்ல. எனவே அதை பாருங்க. சரியா? ரைட். ஓகே. சரி. இப்போ EPCயா, எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் என்ற பெயர்ல தான் அந்த யூடியூப் தளம் இருக்கும். நீங்க கொஞ்சம் பார்த்தா விளங்கும். அந்த லோகோ எல்லாம் வந்து எங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கிற லோகோகள் தான். சரியா? பார்த்தாலே விளங்கும். ரைட். சர்ச் பண்ணி பாருங்க. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு தெரியும் அரபு இலக்கிய பாடத்தில் தரம் 10 மாணவர்களுக்கு முதலாவது அலகு அது கம்ப்ளீட். சரியா? நாங்கள் வரலாறு படித்தோம், ஜாஹிலியா காலம். அடுத்தது அரபு இலக்கிய உள்ளடக்கம் அல்லது அரபு கவிதைகளின் உள்ளடக்கம் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் படித்தோம். அது வளமையாக அந்த ஜாஹிலியா கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு வளமையாக கேள்வி கேட்டுவார். சரியா? அல்லது அந்த ஜாஹிலியா கால அந்த அரபிலக்கியத்தின் உள்ளடக்கம் அல்லது அரபு கவிதைகளின் உள்ளடக்கம் என்ற சொல் வரலாம், குறிக்கோள்கள் என்ற சொல் வரலாம், வடிவங்கள் என்ற சொல் வரலாம், பிரிவுகள் என்று வரலாம். எல்லாமே உண்டுதான். சில நேரம் உங்களுக்கு வகைகள் பிரிவுகள் என்று கேட்டால் கிளியராக இருக்கும். ஆனா அந்த உள்ளடக்கம் குறிக்கோள்கள் என்று வந்தால் நீங்க யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுதான். சரியா? எல்லாமே ஒன்றுதான். அந்த நாங்க படிச்சோம் அல் ஹமாசா, அல் ஹிஜால், வசுஃப், அல் கசல் அந்த படிச்சோம் தானே, அதுதான் அது. ரைட். அப்ப அது சார்ந்து கட்டாயமாக 4 மார்க்ஸுக்கு ஒரு வினா வருது. சரியா? 2 வினாக்கள் வரும். அப்ப அதை நீங்க கட்டாயமாக பார்த்து கொண்டு போங்க. வரலாறு. ரைட். அடுத்தது சூறாக்கள் படிச்சோம். சரியா? நான் அந்த சந்தர்ப்பம் வரக்குள்ள சொல்றேன்.
முதலாவதாக நீங்க தவணை பரீட்சை என்று வரக்கொள்ள 10ஆம் ஆண்டுல முதலாம் தவணை வினாத்தால் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கும். வழமையாக வார ஒழுங்கை விட முதலாம் தவணை வினாத்தால் வந்து கொஞ்சம் லேசா வந்திருக்கும். சரியா? ஆனா இப்ப நான் காட்ட போற இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களோட பேப்பர்கள் பெரும்பாலும் வரும். ரைட்? ஒன்று நான் சுருக்கமா சொல்றேன். வினாத்தாள் ஒன்றுக்கான விடைகளை வந்து நீங்க அந்த குறிப்பிட்ட தாளை தான் எழுதணும். சரியா? ரைட். அப்ப வினாத்தாள் ஒன்றிற்கான விடைகளை இவ்வினாத்தாளிலே எழுதுக என்று இருக்குது. அதுல மொத்தமாக 5 வினாக்கள் வரும். இந்த பாருங்க 5 வினாக்கள் வருது. ஒவ்வொரு வினாவும் ஏபி ஏபி என்று 2 பகுதிகளை கொண்டிருக்கும். மொத்தமாக 10 வினாக்கள். அப்ப சரியா? இது ஒரு ஓகே, இது ஒரு கட்டாய வினா. ரைட்? அப்ப நீங்க இதை கட்டாயமா செஞ்சே ஆகணும். ரைட்? அப்ப 1க்கு 2 என்ற அடிப்படையில ஏபி என்று பார்க்கல 1க்கு 2 அடிப்படையில 10 வினாக்களுக்கு 20 புள்ளிகள். ரைட்? அடுத்தது கட்டாய வினாக்கள்ல இன்னொன்று தான் நீங்க படிச்ச உரைநடை, நீங்க படிச்ச ஒரு கவிதை. இந்த உரைநடை அதை ரைட். சரி. அப்ப இந்த உரைநடை அதே போன்று கவிதை இந்த 2ஐயும் அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வரும். உரைநடையை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள், கவிதையை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள். ரைட்? அரபால தான் வினா வரும். நீங்க விடையளிக்க வேண்டியதும் அரபால தான் என்பதை மனசுல வச்சுக்கொண்டா நல்ல. சரியா? இது கட்டாயமாக நீங்க அரபு மொழியில தான் விடையெழுத வேண்டும். ரைட்? அப்ப இதுக்கு 10 மார்க்ஸ், இதுக்கு 10 மார்க்ஸ். அப்ப வினாத்தாள் 1க்கு 40 மார்க்ஸ் முடிஞ்சு. அப்புறம் வினாத்தாள் 2ல நீங்க முதலாம் அல்லது 2வது வினாவுக்கு என்ன செய்யணும்? விடை எழுத வேண்டும். ரைட்? முதலாவது அல்லது 2வது பகுதி 2ல மொத்தமாகவே நீங்க 3 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அந்த 3 வினாக்கள்லையும் முதலாவது வினா அல்லது 2வது வினா இந்த 2ல இருந்து ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? விடையளிக்க வேண்டும். 2ஐயும் விட மேலாது, 2க்குமே விடையளிக்கவும் மேலாது. அப்ப நீங்க வாய்ச்சு பார்த்து உங்களுக்கு எது லேசோ அதை நீங்க தெரிவு செஞ்சு எழுதினா சரி. கவிதை லேசன்னா கவிதை எழுதுற, உரைநடை லேசன்னா உரைநடை எழுதுற. சரியா? ரைட். அடுத்தது அப்ப அதுல 3ல 1 நீங்க எழுதியாச்சு. அது கவிதையாக இருக்கலாம் அல்லது உரைநடையாக இருக்கலாம். அடுத்தது சூரா சூரா நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நாசிர். சரியா? இது வரங்காட்டியும் உள்ள சூறாக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு உள்ளது, செகண்ட் டைமுக்கு உள்ளது. மொத்தமாக நீங்க சூரத்துல் ஃபீல்ல இருந்து தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு சூரத்துல் ஃபீல படிக்கிற ஃபர்ஸ்ட் டைமுக்கு தான் அந்த சூறாக்கள் வர அப்படி ஒன்று இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தான் செகண்ட் டைமுக்குள்ள பாடப்பரப்பையும் சேர்த்தே படிக்கணும். விளங்கினா? ஃபர்ஸ்ட் டைமுக்கு தனித்துண்டாக அது வராது. செகண்ட் டைமுக்கு நாங்கள் படிச்சதை மட்டும் நாங்கள் படிச்சு கொண்டு மீட்டி கொண்டு போவோம் என்று சொன்னால் உங்களுக்கு அங்கே புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ரைட்? அப்ப சூறாவை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வார. சரியா? அருளப்பட்ட பின்னணி, தஜ்வீத் சட்டம், இலக்கிய நயம், படிப்பின, ஆரம்ப 2 வசனங்களை அல்லது 5 வசனங்களை விளக்குக என்று கேள்விகள் வரும். அந்த விளக்குகாண்டா எப்படி விளக்குறன்றதை நான் சொல்றேன். மொழிபெயர்த்தாலும் போதும் நான் சொல்றேன். சரி? அப்ப இது 20 மார்க்ஸ். அடுத்து ஹதீஸ் வார. ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வார. சரியா? ரைட்? அப்ப இது இப்ப நீங்க ஏற்கனவே உரைநடை அல்லது கவிதை எழுதினால் இன்னும் 2 பெரிய வினாக்களைத்தான் நீங்க தெரிவு செய்யணும். இப்ப சூரா, ஹதீஸ். ஓகே, அதோட இன்னொரு பெரிய வினா ஒன்று இருக்குது. அதுல ஏபி என்று 2 பகுதி இருக்குது. ஏ பகுதி 5 வினாக்களை கொண்டிருக்கும். அந்த 5 வினாக்கள்ல ஆரம்ப 2 வினாக்களும் சந்தர்ப்ப துவாவை அடிப்படையாக கொண்டிருக்கும். அடுத்த 3 வினாக்களும் பழமொழிகளை அடிப்படையாக கொண்டிருக்கும். அப்போ ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் என்ற அடிப்படையில மொத்தமாக 5 வினாக்களுக்கு 10 புள்ளிகள் 10 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? இது ஏ. பியும் செய்யணும். பில வந்து தலைப்பு 4 வரும். சரியா? தலைப்பு 4 வரும்.
இந்த நாளில் ஏதாவது இரண்டுக்கு நீங்க என்ன செய்யலாம், சிறு குறிப்பு எழுதலாம். அரபால தலைப்பு வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு தமிழ்ல என்ன செய்யலாம், சிறு குறிப்பு எழுதலாம். சரியா, தமிழ்ல சிறு குறிப்பு எழுதலாம். ஆனா தலைப்பை நீங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப உதாரணமாக முதலாவது ஹசாயிசு அசூரத்தில் மக்கியா. சில நேரம் அசூரா என்ற சொல் மக்கியா என்ற சொல்ல வச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்குது, மக்கி சூரான்றது விளங்குது. ஆனா ஹசாயிஸ் என்ற சொல்லுக்கு கருத்து என்னன்னு தெரியலண்டா உங்களுக்கு டவுட்ல நீங்க வேற ஏதோ எழுத வாய்ப்பு இருக்குது. சரியா, அப்ப தலைப்பை சரியாக விளங்கணும். மக்கி சூறாக்களின் சிறப்பம்சங்கள், அஸ்பாபுன் நுசூல், சுவரா உல் ஜாஹிலியா. சரியா, உதாரணமாக சுவரா என்ற சொல்ல நாங்க படிச்சிடலாம். ஆனா ஜாஹிலியா என்ற சொல்ல உங்களுக்கு தெரியும். சுவரா என்பது கவிஞர்கள், கவிதை அல்ல, கவிஞர்கள். ஜாஹிலியா கால கவிஞர்கள் என்று வரும். அல் அதபுல் அரபி ஃபில் அஸ்ரில் ஜாஹிலி அல்லது அதபுல் அரப் ஃபில் அஸ்ரில் ஜாஹிலி. ஜாஹிலியா காலத்தில் அரேபியர்களுடைய இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது. ரைட். அப்ப தலைப்பு அரபால வந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், தமிழ்ல சிறு குறிப்பு எழுதலாம். ஆனா நீங்க தலைப்பை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 5வது வினா, அதாவது இந்த பெரிய வினாவை பொறுத்த மட்டும் ஏபி என்று 2 பகுதி இருக்குது. ஏ பகுதியில பழமொழியும் சந்தர்ப்பம் கலந்து வருது. பி பகுதியில சிறு குறிப்பு எழுத வேண்டி வருது. ரைட். இந்த அமைப்புல தான் ஃபைனல் எக்ஸாமும் வர்றத. சரியா, அப்ப நீங்க தான் தெரிவு செய்யணும். ரைட். இது 2ல ஒன்று கட்டாயம் செய்யணுமே, கவிதை அல்லது உரைநடை 2ல ஒன்று கட்டாயம் செய்யணும். அதோட சேர்த்து இன்னும் 2 பெரிய வினா என்றத்துல சூராவா ஹதீஸா, அல்லது சரியா சூராவையும் ஹதீஸையும் எழுதுறதா, அல்லது சூராவையும் கடைசியாக நான் சொன்ன இந்த வினாவையும் எழுதுறதா, அல்லது ஹதீஸையும் இந்த வினாவையும் எழுதுறதா என்பதை தீர்மானிக்கிற யாரு, நீங்க தான். ஓகே. அப்ப நீங்க அதை நீங்க தீர்மானிங்க. பொதுவாக இனி கேள்விகளை பார்த்தா உங்களுக்கு வழங்கும் எதிலே சென்று. உதாரணமாக பழமொழிகள் என்று வரக்கொள்ள ருப்பா அக்லத்தின் தம்னாவ் அக்கலாத். சரியா, மேலுள்ள பழமொழியின் பொருளை குறிப்பிடுகாண்டு இருக்குது. அப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல நீங்க பழமொழிகள் மொத்தமாக படித்திருக்க வேண்டிய பழமொழிகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும், பொருளோட பாடமாக்க வேண்டி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க 7 பழமொழிகள், 7 14 கிட்டத்தட்ட 14 பழமொழிகள்ட பொருள் தெரிந்திருந்தால்தான் உங்களுக்கு இங்க விடையளிக்கலாம். சரியா, அதே போல மேலுள்ள பழமொழிக்கு பொருத்தமான ஒரு பழமொழியை உமது மொழியில் தருக. அப்ப நாங்க அரபு மொழியில் உள்ள பழமொழிக்கு பொருத்தமான ஒரு பழமொழியை எகட மொழியில எழுதியலுமாக இருக்கணும், அதுக்கு நிகரான. அதே போல குறிப்பிட்ட பழமொழி என்ற தந்து இந்த பழமொழி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் ஒன்றை எழுதுக. அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த 3 வினாக்களுக்கு 6 புள்ளிகள் என்ற அடிப்படையில இதற்கு எழுதியலுமா ஏலவா என்றதை டிசைட் பண்றது நான் அல்ல, நீங்க. சரியா, ரைட். ஓகே, ரைட். இதுதான் அந்த பேப்பர்ட ஸ்ட்ரக்சர். ரைட். நான் இனி கொஞ்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன், மிக சுருக்கமாக சொன்னேன். ஏதாவது டவுட் இருக்கிறதா இருந்தா அவளுக்கு கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். ஓகே. இப்போ நாங்க வினா வினாக்கு வாரோம். சரியா, இதுல நீங்க பாருங்க, 1வது வினா என்ன, ஜாஹிலியா கால கவிஞர்கள் இருவரின் பெயர்களை குறிப்பிடுக. சரியா, ஜாஹிலியா கால கொஞ்சம் ரைட். நீங்க சொல்லலாம், ஜாஹிலியா கால கவிஞர்கள் 2 பேரோட பேரு சொல்லுங்க. இம்ருல் கைஸ், இம்ருல் லபீத் இப்னு ரபியா. இம்ருல் கைஸ், லபீத் இப்னு ரபியா, அர்பத் இப்னு ஜுபைர் இப்னு குல்சும். இம்ருல் கைஸ். ஓகே, அப்ப நிறைய பேரோட பேர் இருக்குது இல்லையா, அதுல ஒரு 6 பேர் 7 பேரோட பேர் இருக்கும்.
ரைட். இதுல உங்களுக்கு மிச்சம் லேசாக எது ஞாபகம் வச்சு கொள்ளலுமோ அந்த 2 பேரை ஞாபகம் வச்சு கொண்டா ஓகே. அதுல குறிப்பாக நீங்க வந்து இம்ராவுல் கைஸ் அவருக்கு நீங்க ஒரு முன்னுரிமை வந்து வழங்கணும். ஏன்னா அந்த முஅல்லகாத்ல இடம்பெறக்கூடிய கவிதைகளுக்கு சொந்தக்காரர்களான அந்த கவிஞர்கள்ல மிகவும் பிரபல்யமானவர் யாருன்னு சொன்னா யாரு? இம்ராவுல் கைஸ். இம்ராவுல் கைஸ். ஓகே. அப்ப அவருடைய பேரோட நீங்க வேற ஒருத்தருடையோ அல்லது இன்னும் 2 பேரையோ பாடமாக்கி கொண்டா போதும். ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, லபீத் இப்னு ரபியா, ரைட், அம்ர் இப்னு குல்சூம், அந்தரத் இப்னு ஷத்தாத் போன்ற பல பேர்கள் இருக்குது இல்லையா? ரைட். அந்த பேர்கள் இருந்து 2 பேரை ஞாபகம் வச்சு கொண்டா போதுமா? ரைட். அடுத்து பாருங்க, ஜாஹிலியா கால சந்தைகள் 2 பேர்கள் தருக. என்ன ஜாஹிலியா Ukal Majas Mijana. Small Majaz, Dul Majaz, Mujan. மிஜன்னா. ரைட். அது லேசுதானே, அதோட இஸ்லாம் பாடத்திலையும் வாரதுதான். சரியா? இஸ்லாம் பாடத்திலையும் MCQ பகுதியில ஒரு கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? பின்வருவனவற்றுள் ஜாஹிலியா கால சந்தை அல்லாதது என்று வரலாம், அல்லது ஜாஹிலியா கால சந்தை எது என்று கேட்டு வரலாம். ஏன்னா அந்த இஸ்லாம் புத்தகத்திலையும் வருது. ரைட். உக்கால் துல் மஜாஸ் மிஜன்னா. சரியா? இந்த கேள்விகளுக்கு விட நீங்க தமிழ்லையா அல்லது அரபாலையா? Tamil. தமிழ்ல எழுதலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்விகளுக்கு வந்து நீங்க தமிழ்ல எழுதுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. ரைட். பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆன் அங்கதான் கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குது. நீங்க இந்த சொற்களுக்கு வந்து அரபால் எழுதுறது பெட்டர். சரியா? தமிழுக்கு போக வேணும். ரைட். ஏண்டா வெற்றி என்பதை குறிக்கின்ற சொல் வந்து என்ன என்று கேட்டா நீங்க படிச்சிருப்பீங்க அல் ஃபத்ஹ். அப்படித்தானே? அல் ஃபத்ஹ். ரைட். ஓகே. நீங்க யாரு சரி ஃபேனு பக்கத்துல இருந்து மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கிறீங்க. அந்த என்ன ஸ்டாண்ட் ஃபேனு பக்கத்துல இருக்கிறீங்க. ரைட். அதால அந்த காத்தோட சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குது. கொஞ்சம் பார்த்து நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. சரி. அப்ப நீங்க பாருங்க, இப்ப வெற்றி பத்து துதிப்பீராகண்டா சரியா? ஓகே. அப்ப முதலாவது நாங்க அல் ஃபத்ஹ்ன்றத நீங்க வந்து அரபால எழுதுறது மிச்சம் நல்ல. சரியா? அல் ஃபத்ஹ். சார் பக்கத்திலேயே தமிழாலையும் எழுதி வச்சா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பயமா எழுதின பிரச்சனை இல்ல. ஆனா அரபால எழுதுறதுதான் நல்ல. அரபாலையே எழுதுங்க. சார் எங்களுக்கு அரபி எழுதி பலவர வரைக்கும் தமிழ் எழுதி பிரச்சனை இல்ல. நீ பழகித்தானே இருக்கிறீங்க. கஷ்டமா பழகலையா இன்னும்? இல்ல சார் கொஞ்சம் கஷ்டம். சூரத்தை பார்த்தேன்னா பிரச்சனை இல்லை, ஆனா பார்க்காம எழுதுன்னா சார். பார்க்காம இப்ப நீங்க உண்மையிலே செகண்ட் டைம் அது டீச்சர் லீக்கிற சில நேரம் நீங்க அல் ஃபத்ஹ் என்று தமிழ்ல எழுதினா டீச்சர் புள்ளிகளை தர வாய்ப்பு இல்லைன்றதல்ல. சரியா? நான் சொல்றது என்னன்னா டீச்சர் டகைலிக்கிற விஷயம் அது. அரபால எழுதாம நீங்க தமிழ் எழுதி இருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கவும் கூடும், முழுமையாகவே கிடைக்கவும் கூடும். அல்லது சில ஸ்கூல்ல சில டீச்சர்ஸ் மாறு அப்ப 2 மார்க்ஸ் அண்டா ஒன்று கரதானே, அப்ப 2 ஒன்று தரோ மேலும் தமிழ் எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆனா ஓ லெவல்ல தர மாட்டாங்களா? ஓ லெவல்ல யோசிப்பாங்க. சரியா? டிஸ்கஸ் பண்ணித்தான் முடிவெடுப்பாங்க. சரியா? ஏண்டா இந்த எஸ் விளங்கினா இப்ப ஏன்னு சொன்னா அரபு இலக்கிய பேப்பர் தானே, பெரும்பாலும் அரபால தான் நாங்கள் எழுத வேண்டியது. 100% அரபால எழுத வேண்டிய ஒரு வினாபத்திரம் தான் அரபு இலக்கிய நயம். அதுல அவளுக்கு அரபால என்று எழுத வாரது வந்து 20 மார்க்ஸ் தான். சரியா? குறிப்பாக மத்த 80 மார்க்ஸுக்கு வந்து தமிழ்ல தான் எழுதுறது. அப்பையும் கூட அரபால் எழுதக்கூடிய சந்தர்ப்பங்கள் வார இடத்துல வந்து நாங்க அரபல்லாம தமிழ் எழுதினோம் என்று சொன்னால்
புள்ளிகள் குறைக்கிற. இப்ப ஆரம்பத்துல 2016ஆம் ஆண்டெல்லாம் புள்ளிகள் வழங்கப்பட்ட, சரியா, தமிழ் எழுதினத்துக்கு புள்ளிகள் வழங்கப்பட்ட. ஆனாலும் சார் அப்ப அரபு தமிழ்ல எழுதினா மார்க்ஸ் குறையறா? தமிழ் எழுதினா குறைக்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா குறைச்சாங்க, சரியா, மார்க்ஸை குறைக்கிற. ரைட். இப்ப உதாரணமாக இப்ப தூங்கி எழும்பியது மோதும் துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், சரியா. அப்ப பின்வரும் துவாவை பூரணப்படுத்துக என்று சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா நிப்பாட்டுகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களே. அப்ப வ இலைஹின் நுஷூர் என்றத நீங்க தமிழ் எழுதக்கூடாது. என்ன மொழியில் எழுதணும்? அரபு மொழியில எழுதணும். ரைட். ஹரக்கத்தெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா. ஹரக்கத்தெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ஹரக்கத் இல்லாம எழுதலாம். ரைட். இந்த கேள்விகளுக்கு அதை நாங்க சேர்த்து எழுத சொல்ல அந்த சேர்க்கத்துல வர கொஞ்சம் பிரச்சனையால மார்க்ஸ் குறையுதா? இல்ல அப்படி குறையறது இல்லை, சரியா. அது இலக்கண பிழைகளோ அல்லது நீங்க எழுத்துக்களை சேர்த்து எழுதுகின்ற போது அந்த சில நேரம் பிழையாக நீங்க எழுதி இருந்தாலோ அங்க மார்க்ஸை குறைக்கிறது இல்லை. அங்க இலக்கண பிழைகளோ எழுத்து பிழைகளோ பார்க்கறது மிச்சம் குறைவு, சரியா. பெரும்பாலும் எழுதணும். சார் இப்ப எழுத்து மிஸ் ஆயினா அதுக்கு மார்க்ஸ் குறையறதானே? எழுத்து மிஸ் ஆகினா எப்படி? உதாரணமாக சார் இதுக்கு மார்க்ஸ் எப்படி? இந்த இது கொண்டுக்கு அரை மார்க்ஸ். ஏன்னா இப்ப பாருங்க, 2க்கு வந்து 2வது கேள்விக்கு மொத்தமாக 4 மார்க்ஸ், ஏக்கு 2 பிக்கு 2. அப்ப ஏல 4 சொற்கள் வந்திருக்கிற, பில 4 சொற்கள் வந்திருக்கிற. அப்ப 4 சொற்கள்னா 2 அரை மார்க்ஸ், அவ்வளவுதான், சரியா. அப்ப அரும்பதங்களை இங்க பாருங்க, ரைட். அரும்பதங்களை எழுதுகாண்டிக்குது. சில நேரம் விளக்குகாண்டு சொல் வரோம் மேலும், இந்த கீழ் நிற்கிற மாதிரி விளக்குகாண்டு வரோம் மேலும். விளக்குகாண்டு வந்தாலும் எழுதுகாண்டு வந்தாலும் குறிப்பிட்ட அந்த சொல்லுக்கான கருத்து எழுதுனா ஓகே, சரியா. இப்ப அல் ஃபத்ஹ்ன்றத நாங்க அலிஃப் லா ஃபா தா கிட்ட வாக்கி எழுதினது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. நீங்க தனி எழுத்துல எழுதாம தனி எழுத்துலயே எழுதத்தை யோசிக்கிறீங்களா? அலிஃப் லாம் ஏன் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு உண்மையில கஷ்டமா எழுதுறதுக்கு? ஓ சார், பழக்கம் இல்லை. இல்ல அத்தான் அது வந்து நான் அடிக்கடி சொல்றது என்னண்டா, இப்ப உதாரணமாக சந்தர்ப்ப துவாவுக்கு நான் சொன்னேன், சந்தர்ப்ப துவாய்க்கிறதானே. சந்தர்ப்ப துவாக்களை பொறுத்த மட்டும் நீங்க வந்து ஒவ்வொரு சந்தர்ப்ப துவாவையும் ஒரு 5 முறை உருப்பமையை எழுதி பாருங்கன்னு சொன்னேன். ஞாபகமிக்குதா சொன்னது? ரைட். எழுதி பார்க்க வல்ல மகால் உங்களுக்கு அது மனசுல நிக்கிற, ரைட். உங்களுக்கு துவா பாடம் தான், ஆனா அதை எப்படி எழுதுறன்ற அந்த முறை தெரியாது. அதுக்காகத்தான் அந்த துவாவை 1 முறை 2 முறை புத்தகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து எழுதுறது. எழுதிட்டு நீங்க பார்க்காமலும் எழுதி பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்க்குற, சரியா எழுதிக்கிறேன்னா பிழையா எழுதிக்கிறேன்னு ஒப்பிட்டு பார்க்கல. உங்களுக்கு பிழையா இருந்தா என்ன செய்யலாம்? அதை திருத்தி கொள்ளலாம். சரியா இருந்தா உங்களுக்கு அக்னியா ஒரு திருப்தி ஒன்று ஏற்படும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஏழும் என்ற ஒரு நம்பிக்கை வரும், சரியா. அது ஒரு விஷயம். 2வது, நீங்க ஸ்கூல்ல படிக்கிற நேரம், ரைட். இப்ப நானும் ஸ்கூல்ல படிப்பிக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சூறாவை எழுத வைக்கிறேன், சரியா. சூறாவை எழுத வச்சு அவங்க அந்த ஒவ்வொரு சூறாவு கீழால வசனத்துக்கு கீழால மொழிபெயர்ப்பெல்லாம் எழுதுவாங்க, ரைட். அப்ப நீங்களும் அப்படி என்ன செய்யணும்? குறிப்பிட்ட சூறாக்களை நீங்க எழுதி பார்க்கணும். சும்மா எழுதி பார்க்கறது எழுதுறதுல ஒன்றும் இதாக இல்லை. அரபெழுத்துகள் தானே, ஆசையோடு எழுதலாம், விளங்கினா. அப்ப எழுதி பார்க்கிற நேரம் அதோட மனசுல நிற்கும். ஏண்டா இங்க எல்லாம் நீங்க வந்து வெற்றியால் ஃபத்ஹ் துதிப்பீராக ஃபஸப்பிஹ் யானப்படி அஸ்ஹாபுல் ஃபீல் இந்த சொற்களுக்கு வந்து நீங்க தமிழாலேயே எழுத போனா அது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்காது, சரியா. ஏண்டா இப்ப நீங்க 1ஆம் வினாவுக்கும் நீங்க தமிழ்ல தான் எழுதுறீங்க, 3ஆம் வினாவுக்கும் தமிழ்ல தான் எழுதுறீங்க, சரியா. 4வதுக்கும் இந்த இடத்துல மட்டும் அரபால வரும், இங்க தமிழ்ல தான் எழுதுறீங்க. 5வதும் இது அரபு தமிழ் எழுத சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் வந்து தமிழ்ல, சரியா. அடுத்தடுத்த வினாக்களும் வந்து இப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாமே தமிழ்ல, இந்த கேள்விகளுக்கும் தமிழ்ல, இந்த கேள்விகளுக்கும் தமிழ்ல, இந்த கேள்விகளுக்கும் தமிழ்ல.
இந்த கேள்விகளுக்கும் கூட தமிழ்ல எந்த அளவுக்கு என்ன சிறுகுறிப்பு தலைப்பு அரபால் இருந்தாலும் தமிழ்ல தான் என்ன செய்யறது உங்களுக்கு எழுதலாம். இப்படியெல்லாம் இருக்க நீங்க வந்து குறிப்பிட்ட சில இடங்கள்ல மாத்திரம் அரபால எழுதணும்னு எதிர்பார்த்திருக்கிற அந்த இடங்கள்லயாவது நீங்க என்ன செய்யணும், அரபால தான் எழுதணும். தமிழ் எழுதுறது பொருத்தம் இல்லை. சரியா? ஓகே. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு எழுதின பேப்பருக்கும் செகண்ட் டைமுக்கு எழுத போற பேப்பருக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட். அப்ப நீங்க இந்த முறை உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க இப்பதே பழகி கொண்டாத்தான் அடுத்த டைமுகளை நீங்க என்ன செய்யலாம், பழகி கொள்ளலாம். இப்ப நீங்க இப்ப யாரோ கேட்டாங்க தானே, ஓகே ரைட், யாரோ கேட்டாங்க அரபால் எழுதிட்டு பக்கத்துல தமிழ்லையும் எழுதி வைக்கவாண்டு. ஓகே, அது நீங்க செய்யுங்க, அப்படி செய்யுங்க. உதாரணமாக அல் ஃபத்ஹ் என்ற சொல்ல நீங்க தமிழ் அரபால் எழுதுறீங்க, உங்களுக்கு டவுட்டா இருக்குது எழுதுனது சரியா பிள்ளையா அப்படி என்று, அதோட பக்கத்துல நீங்க அல் ஃபத்ஹ் எழுதி வைங்க. திருத்துறவருக்கு ரைட், ஓகே இவருக்கு தெரியும் ஆனாலும் அரபால் எழுதிக்கொள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்றது மட்டும் தெரிய வரும். ரைட். சில நேரம் யோசிச்சு புள்ளிகள் கிடைக்கும். ஓகே சரி. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுது. அப்ப வெற்றி என்ற கருத்து என்ன? அல் ஃபத்ஹ் துதிப்பீராக என்றா சரியா, அல்லது சப்பிஹ் என்று கூட மேலும் ஃபஸப்பிஹ். அடுத்தது யானைப்படை அஸ்ஹாபுல் ஃபீல், யானைப்படை வந்து அஸ்ஹாபுல் ஃபீல். உண்ணப்பட்ட வைக்கோல் அதுக்கு என்ன? ஓகே காஸ்மின் மஅகூல். ஓகே காஸ்மின் மஅகூல், பிரச்சனை இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், மஅகூல்னு மட்டும் கொடுத்தா சரியா? நான் சொல்ல வர்றது பாருங்களேன், மஅகூலண்டா உண்ணப்பட்ட என்று தான் வரும். மஅகூலண்டா உண்ணப்பட்ட. அஸ்பின் மஅகூலண்டா தான் உண்ணப்பட்ட வைக்கோல். நாங்க க என்ற எழுத்த போட்டாலும் அங்கேயும் ஒரு கருத்தோண்டு இருக்குது. க என்ற கருத்து என்ன யாரு தெரியும்? போல. அப்ப காஸ்பின் மஅகூல் என்று வந்தால் உண்ணப்பட்ட வைக்கோலை போல என்று வரும். உண்ணப்பட்ட வைக்கோலை போல என்ன கேட்டீங்கிற உண்ணப்பட்ட வைக்கோல் தான் காஸ்பின் மஅகூல். இப்ப நீங்க க என்ற எழுத்தையும் சேர்த்து எழுதினா பிழையா என்று கேட்டா பிழை இல்லை. அந்த அளவு நுணுக்கமாக பேப்பர் திருத்தப்படுறது இல்லை. இப்ப நான் சொல்ற விளங்குறேக்கும் சரியா? அப்ப நீங்க அகின காஸ்பி மக்கூல் எழுதினா ஓகே, ஆனா மக்கூல் மட்டும் எழுதினா அது பிழை. அது வந்து உண்ணப்பட்ட கருத்துல மட்டும் அதான் மேல துதிப்பீராக என்று வரக்கொள்ளையும் சப்பிஹ் என்றாத்தான் துதிப்பீராக. ஆனா நீங்க எழுதுறீங்க ஃபஸப்பிஹ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஃபனா ஃப என்ற எழுத்தையும் ஃப என்ற கருத்து எனவே என்ன கருத்துல வர. அப்ப ஃபஸப்பிஹ் எழுதினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ரைட். அப்ப அந்த மாதிரி நுணுக்கமாக பார்க்கிற ஒரு இது ஒன்று இல்லை. ஆனாலும் இங்க முடிந்த வரைக்கும் அந்த சொற்களுக்கான பொருளை அரபாலேயே எழுத பாருங்க. ரைட். ஓகே. அடுத்து நீங்க பாருங்க, இங்க பாருங்க, வெற்றி என்பது சூரத்துன் நஸ்ர்ல வர சொல். துதிப்பீராக என்பதும் சூரத்துன் நஸ்ர்ல வர சொல். யானைப்படை சூரத்துல் ஃபீல், உண்ணப்பட்ட வைக்கோலும் சூரத்துல் ஃபீல். அப்ப இந்த சொற்கள் வந்து ஒரே சூறால இருந்து வரோம் மேலும், ரைட், அல்லது பல சூறாக்கள்ல இருந்து வரோம் மேலும். எப்படியோ நீங்க எல்லா சூறாக்கள்ல நீங்க படிச்ச சூறாக்கள்ல உள்ள சொற்களுக்கான பொருளை கட்டாயமாக நீங்க தெரிந்து வைத்திருந்தால்தான் என்ன செய்யலாம், இந்த கேள்விக்கு விடை எழுதலாம். அடுத்து நீங்க கொஞ்சம் இப்ப பாடம் தானே, சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துன் நாஸ் வரங்காட்டி உங்களுக்கு பாடம் படிச்சும் இருக்கிறீங்க. பாடம் சரியா? பாடம் இல்லாட்டி பாடமாக்கி கொள்றது மிச்சம் நல்ல. ரைட். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட சொல்லொண்டு வந்தால் அந்த சொல் என்ன சூறால வருது என்பதை ஞாபகப்படுத்தி அந்த சூறாவை நீங்க என்ன செய்றீங்க, ஒரு முறை ஓதி பார்க்குறீங்க. உதாரணமாக உண்ணப்பட்ட வைக்கோல். உண்ணப்பட்ட வைக்கோல் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியலாட்டியும் நீங்க உண்ணப்பட்ட வைக்கோல்னு படிச்சது சூரத்துல் ஃபீல்ல. அப்ப நீங்க ஓதி பார்க்குற எக்ஸாம் ஹால்ல நீங்க அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் அந்த ஓதி பார்க்குற நேரமும் கூட என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம், எழுதி கொள்ளலாம். ரைட். ஓகே. அப்படியும் வரும், உங்களுக்கு வரும், அது தானாக வரும். ரைட்.
அது மாதிரி அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் பதங்களை விளக்குக இருக்குது இல்லையா? இந்த விளக்குக என்ற சொல் எக்ஸாம் பேப்பர்ல வந்தா நீங்க அது பக்க கணக்குல ரைட் பக்க கணக்குல விளக்கணும் என்ற ஒரு தேவையும் இல்லை. அந்த பொருள் எழுதினா போதும். ஏண்டா ஒன்றுக்கு அரை மார்க்ஸ். சரியா? அரை மார்க்ஸுக்கு எப்படி 2-3 வரிகள்லையோ அல்லது 5 வரிகள்லையோ விளக்கம் எழுதுறது எப்படி? அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சரியா? ரைட். எனவே விளக்குகாண்டு வந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட சொல்லுடைய பொருளைத்தான் அது என்ன செய்யறது கேட்கிற. ரைட். அப்ப அல் ஃபீல் என்ற கருத்து என்ன? யானை படையா இல்ல யானை யானை. அல்ல புத்தரண்டா சந்ததியற்றவன் அல்லது துண்டிக்கப்பட்டவன், வேறறிந்தவன், அது போன்ற பல கருத்துகள் இருக்குது. ஏதாவது ஒன்று எழுதினா சரி. அல் யதீமண்டா அனாதை. சரியா? நஸ்ருல்லாண்டா அல்லாஹ்வின் உதவி. சரியா? ரைட். அடுத்த ஹதீஸ பாருங்க. இந்த ஹதீஸ் படிச்சிக்கிறா நீங்க ஸ்கூல்ல? சரி, ஓகே, படிச்சிக்கிறேனா? என்ன ஹதீஸ் இது? இது வந்து ஒரு முஸ்லிம் வந்து உடலுக்கு ஒப்பிடப்பட்டது. முஃமின்களை வந்து ரசூலுல்லாஹ் ஒரு உடம்புக்கு ஒப்பிட்டுக்கிறாங்கன்னா, இந்த முஃமின்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அடுத்த மற்றவர்கள் இறை விசுவாசிகள் அவருக்கு கட்டாயமாக உதவியாக இருக்கணும், அவட கஷ்டத்துல பங்கெடுக்கணும் என்பதை ஒரு அழகான உதாரணம் மூலமாக சொல்லிக்கிறாங்க. ஒரு உடம்பில ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டா என்ன செய்யறது? அந்த உறுப்புக்காக வந்து அந்த உறுப்புட வழியில ஏனைய உறுப்புகளும் பங்கெடுத்து கொள்ளுது. சரியா? ரைட். கண் விழித்திருந்து காய்ச்சல் காய்ந்து அந்த உறுப்பிட அந்த நோவினைப்பட்ட உறுப்பிட அந்த வழியில ஏனைய உறுப்புகளும் பங்கெடுத்துக் கொள்வது போன்று சமூகத்துல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மற்றவர்கள் அவருக்கு என்ன செய்யணும்? உதவியாக இருக்கணும் என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அத்த ஹதீஸ் தான் இது. சரியா? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸத் இதா இஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஆ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஹரக்கத் இல்லை. அப்படித்தானே? மஸல் என்ற சொல்லுக்கோ அல் முஃமினீன் என்ற சொல்லுக்கோ ஃபீ தவாதிஹிம் என்ற சொல்லுக்கோ ஹரக்கத் இல்லை. அப்ப நீங்க ஹதீஸை பார்த்த பார்வையிலேயே விளங்கி கொள்ளணும் இது என்ன ஹதீஸ் என்றதை விளங்கி கொண்டா நீங்க தமிழ்ல நல்லா வாசிட்டு போனாலும் உங்களுக்கு விடை எழுதலாம். சரியா? ஹரக்கத் இல்லாம வாசிக்கிற சிரமம் தான். பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை ஹதீஸ. சரியா? பாடமாக்கினாலும் பிரச்சனையும் இல்லை, ஆனா பாடமாக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. அதனால நீங்க ஹதீஸ வாசிக்கிறதுல பல சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆனா நீங்க ஹதீஸ் உடைய கருத்தை இப்ப உதாரணமாக அல் முஃமினீன் என்பது ஒரு கீவேர்டாக வச்சு முஃமின்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் ஒன்றத்தை நீங்க படிக்கிறீங்க. முஃமின்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன பல ஹதீஸ்கள்ல ஒரே ஒரு ஹதீஸை நீங்க சிலபஸ்ல படிக்கிறீங்க. அப்ப அந்த ஹதீஸ நீங்க தமிழ்ல நல்லா வாசிக்கிறது. ரைட். இதுதான் ஹதீஸ் என்றத்தை மனசுல வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்க எக்ஸாம் பேப்பர்ல அந்த ஹதீஸ் எது என்றத்தை அடையாளம் கண்டுகொண்டா உங்களுக்கு தமிழ்ல படிச்சதை வச்சே கேள்விகளுக்கு விடை எழுதலாம். ரைட். ஏண்டா இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள ஓமானம் யாது? என்ன ஓமானம்? உடல். வெரி குட். ஓகே. ஒரு உடம்பு அல்லது உடல். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள ஓமேயம் என்ன? ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்ற முஃமின்கள். சரி, ஓகே. இவ்வாறாக நீங்க படிச்ச ஹதீஸ்கள்ல உவமான உவமேயம் உள்ள ஹதீஸை கட்டாயமாக பாருங்க. நிறைய இல்லதானே? ஒரு 3-4 இருக்கும். அதுல உவமானத்தை உவமேயத்தை மாத்தி கொள்ளாம நிறைய பேர் மாத்தி கொள்ற. சரியா? இப்ப நானும் ஸ்கூல்ல பிள்ளைகள் செஞ்சிருந்த அந்த பிள்ளைகள் வந்து உவமானத்தை உவமேயத்தை மாத்தி எழுதினா எப்படியுமே புள்ளிகள் இல்லை. அநியாயமாக 4 புள்ளிகள் இழக்க வேண்டி வரும். இங்க 4 புள்ளி கேளுங்க. சரி, இதுல உவமேயம் என்ன சொல்லுங்க பாக்க? மத்தவங்க சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் உதவி செய்து.
உதவி செய்யும் மீன்கள். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். அன்பு ஒருவருக்கொருவர் காட்டுங்கள். உதவி செய்யும் நீங்கள். உதவி செய்யும் அல்ல, அன்பு காட்டுகின்ற. சரியா? ஒருவருக்கொருவர் அன்பு காட்டும் மூமிங்கள். சரியா? அப்படித்தான் வரணும். ரைட்? ஓர் உடம்பு, அதுதான் உவமானம். உவமயம் என்ன? ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்ற மூமிங்கள். பொதுத்தன்மை என்னன்னு கேட்டாத்தான் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது, கஷ்டத்துல உதவியாக இருக்கிறது. சரியா? அந்த மாதிரியான பண்புகள் தான் பொது பண்புகளாக சொல்லலாம், ஒற்றுமைகளாக சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப வந்து மாற்றி எழுத வேணும். கேளுங்க. இப்ப பழமொழியில அரபு மொழி கருத்துல வர பழமொழியில அரபு மொழி வார வார உதாரணமாக நீங்க மக்கள் அரபு கருத்தை எழுதணும். நீங்க கருத்தை நீங்க தமிழ் எழுதணும். அப்படி ஒரு கேள்வி என்று வாரு. வினாத்தால் 2 இல்லையா? ரைட். ஓகே, சரி. ரைட். ஓகே, நீங்க கொஞ்சம் மைக்க இந்த அன்மியூட் பண்ணிட்டு நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்கள. ஏன்னா நான் இப்ப எத்தனையோ முறை அந்த சவுண்ட் வரக்குள்ள ஒவ்வொருத்தடிதா பேத்து நான் மியூட் பண்ணி விட்றேன், திருப்ப நீங்க அன்மியூட் பண்ற, அப்படியே வைக்கிறீங்க. அப்படியே வைக்கிற நேரம் அது எனக்கும் டிஸ்டர்பா இருக்குது. அதை கேட்டு நிக்கிற மத்தாக்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். ரைட். அதால தயவு செஞ்சு நீங்க அன்மியூட் பண்ணினா நீங்க செஞ்சு பேசின பிறகு மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது இப்ப ஹதீஸ்ல வந்து சொற்களுக்கு மீனிங் கேட்டு வாரா அன்னு கேட்டா ஹதீஸ்ல வினாத்தால் 2ல வார, வினாத்தால் 1ல அல்ல, வினாத்தால் 2ல வரும். சரியா? இப்ப உதாரணமாக இந்த ஹதீஸை பொறுத்த மட்டும் இகின கோடடிச்சு வந்திருக்கிற அது தவறுதலாக வந்திருக்கிறது. இப்ப உதாரணமாக இந்த சொல் அல் முக்மினீன் என்ற சொல். ரைட். இது வினாத்தால் 2ல வார ஒரு ஹதீஸ் வச்சுக்கொள்ளுங்களே. அல் முக்மினீன் என்ற கருத்து என்ன? மீன்கள். நம்பிக்கையாளர். ரைட். முக்மீன்கள் என்பதும் கூட அரபு சொல் தான். முக்மீன் என்பது அரபு சொல், கல் என்பதுதான் தமிழ் சொல். சரியா? முக்மீன் என்பது அரபு சொல், கல் முக்மீன்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் கல் என்பது தான் என்ன தமிழ் சொல். சரியா? நீங்க நீ பிரச்சனை இல்ல, முக்மீன்கள் தான். நீங்க நீ இறை விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள் என்று போடுறது மிச்சம் பொருத்தம். சரியா? பிரச்சனை இல்லை, முக்மீன்களுக்கும் புள்ளிகள் கிடைக்கும். நீங்க அப்படி சொன்னதால நான் சொல்லித்தாரேன். இறை நம்பிக்கையாளர்கள், இறை விசுவாசிகள் என்ற கருத்துல எழுதுனா சரி. சரியா? பத்தராகுமிஹிமண்டா சார் மீன்கள் போட்டா போலையா? பிழை இல்ல மகன், நான் இப்ப சொன்னேனே பிழை இல்ல. அது இல்ல, பிழை இல்ல மகன். அது வந்து நீங்க இப்ப நான் சொல்றது என்னன்னா, முக்மீன் என்பது அரபு சொல், கல் என்பது தமிழ் சொல். சரியா? இப்ப சில சொற்கள் இருக்குது தமிழ்லையும் கூடுதலாக பயன்பாட்டில் இருக்கிற சொற்கள், அரபு சொல் தமிழ்லையும் இருக்குது. உதாரணமாக மஸ்ஜித். மஸ்ஜித் என்ற சொல் நாங்க தமிழ்லையும் எழுதுறோம், மஸ்ஜித் என்று எழுதுறோம். மஸ்ஜித் என்ன? பள்ளி, பள்ளிவாயல். நாங்க பள்ளிவாயல் என்று எழுதுறோம் இல்லை, மஸ்ஜித் தான் மஸ்ஜித் என்று தான் எழுதுறது. அப்ப அப்படியான ஒரு சொல் தான் முக்மீன் என்று சொல்லும். முக்மீன், காபிர், இதை நாங்க தமிழ்லையே எழுதுறது. சரியா? அப்ப அதனால இந்த பிரச்சனை ஒன்று இல்லை. இருந்தாலும் நான் கூட சொல்லி தந்தேன், அவ்வளவுதான். முக்மினீன் என்றா விசுவாசிகள், அதுதான் கருத்து. விசுவாசிகள் என்று மட்டும் எழுதலாம், அல்லது நம்பிக்கையாளர்கள் என்று எழுதலாம், அல்லது இறை விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள் என்று எழுதலாம். ரைட். பரஸ்பர இரக்கம் காட்டப்படக்கூடியவர். உதவு. இரக்கம் காட்டப்படும். கேளுங்க. சரி, இப்ப நாங்க அரபால் எழுதணும்னு சொன்னேன், அதுக்கு நாங்க ஃபத்ஹ கஸ்ர்ல எல்லாம் போடணுமா? இல்லையே, அப்படி ஒன்றும் தேவையில்லையே. ஹரக்கத்து வைக்கிற மிச்சம் தேவையில்லையா சார்? இல்ல, ஹரக்கத் வைக்கவே தேவையில்லையே. நீங்க ஹரக்கத் வைக்க போக வேணாம். நீங்க ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மத்து, சுக்கூனு, சத்து, மத்து ஒன்றும் போட தேவையில்லை. சரியா? அரபால மட்டும் எழுதிட்டா சரியா? அரபால் எழுதுனா சரி, அவ்வளவுதான். அந்த நுக்தா முக்கியம் தானே சார்? நுக்தா முக்கியம் தானே. நுக்தா இல்லாட்டி நாங்க வேறொரு எழுத்தாகத்தானே அதை பாக்குறது இல்லையா? அப்ப உதாரணமாக தாண்டிக்கிற இடத்துல மேலுக்கால 2 நுக்தா வைக்கணும். அந்த 2 நுக்தா இல்லாட்டி அங்கே ஒரு எழுத்துண்டு இல்லை, அல்லது ஒரு நுக்தா வச்சா நூன்,
கீழே நுக்தா வச்சா பா, கீழே 2 நுக்தா வச்சா யா, சரியா? மேல 3 நுக்தாக்களை வச்சா சா. அப்ப அது எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுது. அது நுக்தா என்பது எழுத்துக்குரிய நுக்தா, அதை நீங்க வச்சுத்தான் ஆகணும், சரியா? உதாரணமா நான் சொல்றேன், சரியா? அது நீங்க நுக்தாக்களை வைக்கணும், ஆனா ஹரக்கத்துகளை நீங்க வைக்க வேணும், தேவையில்லை, வைக்க தேவையில்லை, சரியா? ரைட். ஓகே அடுத்த ஓகே பாருங்க. ஓகே, பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக. அது சொல்லுங்க. அல்லாஹும்ம ஃப்தஹ்லி تحلي أبواب رحمتك ரஹ்மத்திக்க. அபுவாப ரஹ்மத்திக. அப்ப அபுவாப ரஹ்மத்திகன்னு சொல்ல நீங்க எப்படி எழுதுற? இப்ப எந்த அரபால தான் எழுதுற? العربية அரபால. சரி, அரபால எழுதுற. தமிழால எழுதினா பிரச்சனை இல்லையா? நீங்க தமிழ்ல எழுதாம நிக்கிறது நல்ல, ஓகே சரியா? நீங்க அரபால எழுதுங்க. அச்சா, நான் உங்களுக்கு சொல்லி தரது என்னன்னா, அரபால எழுதுங்க. உங்களுக்கு அரபால எழுத டவுட்டா இருக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? பிரக்கெட்ல தமிழ்ல நீங்க எழுதி போடுங்க, சரியா? இது அரபால காட்டுறா. ரைட். அது ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுங்க. என்ன சந்தர்ப்பம்? மஸ்ஜிதிற்கு நுழையும் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது. மஸ்ஜிதில் நுழையும் போது அல்லது பள்ளி வாயில நுழையும் போது. ரைட். அடுத்த பாருங்க. இதை பாரு. ஓ, சரி, இப்ப இந்த சூரத் இந்த துஆவுக்கு வந்து அரபால எழுதி காட்டுறா, பூர்ணப்படுத்தி. ஓகே, நான் எழுதி காட்டுறேன், பிரச்சனை இல்லை. ரைட். ஆ இபு, சரியா? ஆ இபு, இதோட வாவ சேர்க்க கொள்ள இப்படி வரும், அபு, சரியா? அப்புறம் அலிஃபோன்னு சேர்த்துனா அபுவா, ஒரு ப, ரைட்? அபுவா ப, இது ஒரு சொல் தானே. அப்புறம் ஸ்பேஷல் விட்டு ரா, ராவை தனியாத்தான் எழுதி, ராவோட இன்னொரு எழுத்த சேர்க்க இயலாது. அப்புறம் ஹா, சரியா? ரஹ்ம, ஹா இப்படித்தான் வரும், ரஹ்ம தி க, ரஹ்மதிக, சரியா? விளங்கினா? உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறதா இருந்தா இப்படி காட்டலாம், பாருங்களேன். ரைட் ரைட். இது அபுவா, ஹம்சா போட்டாலும் சரி போடலாட்டி சரி, அது பிரச்சனை இல்லை. இது பா, அவரை வாவி இப்படி எடுக்கிற, சரியா? அப்புறம் இன்னொரு புள்ளி ஒன்று வச்சிரு, அப்பதானே பா. அபு வாவ் எழுதிக்கிறேன்னா சேர்த்து எழுதிக்கிறேன். அவருக்கு ஒரு அழிப்பொண்ண போடுற, அப்பதான் அபுவாண்டு வார். அவருக்கு திருப்ப பா, சரியா? அபுவாப, இது ஒரு தனிச்சொல், அபுவாப. அப்புறம் ரஹ்மத்துக் என்பது ஒரு தனிச்சொல். ராவை எப்படி எழுதுற? நல்லா பாருங்க, ராவை இப்படி எழுதுற, ரா, சரியா? ர, ராவோடு இன்னொரு எழுத்த சேர்க்க இயலாது, அதாவது அடுத்த எழுத்த ராவோட சேர்க்க இயலாது, எனவே ராவை தனியத்தான் எழுதுறது, சரியா? அவருக்கு ஹாவை எழுதுற, ஹா, ஹாவை இப்படி கொண்டு வந்து அதோட மீம் எழுதுற, சரியா? மீம் எழுதிட்டு ரஹ்ம, அவரை இவரோட கோடு போட்டு அவரை கேஃப் எழுதுற, கேஃபை இப்படி எழுதுற, சரியா? கேஃப் எழுதியாச்சா? அப்ப ரஹ்மத்திக தா தானே. தாவுக்கு நாங்க என்ன செய்யறது? 2 நுக்தாக்களை போடுறோம், ரஹ்மத்திக இப்படி 2 நுக்தாக்களை போடுறோம். விளங்கினா அவளுக்கு? நல்லா விளங்கி. ஓகே, சரி, ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ரைட். அடுத்ததும் நான் எழுதி காட்டுறேன். சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்துமன் இருக்கிற, சரியா? இதை நீங்க அரபு தமிழ்ல எழுதணும். அரபு தமிழ்ல எழுதக்கொள்ள ஒரு ஆள் எழுதுறதுக்கு அரபு தமிழ்ல என்ன சார்? நீங்க போன நடந்த கிளாஸ் வரலையா மகன்? இல்ல சார். போன கிழமை முழுக்க அரபு தமிழ் தான் படிப்பிச்சு, சரியா? ரைட், ஓகே. கடைசி பாட புத்தகத்துல உள்ள கடைசி பாடம், அதை நீங்க படிச்சு கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? ரைட் சார். ம், சார், போன கிழமை நடந்த கிளாஸ் வந்து யூடியூப் இபிசி அந்த சேனல்ல இருக்குமா சார்? இருக்குமென்று தான் நினைச்சிய, நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு பார்த்து சொல்றேன்னா, சரியா? சரி சார். பார்த்து சொல்றேன், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க மகன், சரியா? நான் அந்த ஒரு வீடியோன்னா நான் போன கிழமை போட்டேன், போன செவ்வாய்க்கிழமையோ இல்லாட்டி போன சனிக்கிழமையோ 2 வீடியோஸை போட்டேன், ஹதீஸை போட்டேன், நீங்க பார்த்தோம், சரியாது? அந்த ஹதீஸை ரைட், நீங்க அந்த வீடியோ லிங்க் போனா அந்த சேனலுக்கே போகலாம். சேனலுக்கே போனா பிளேலிஸ்ட் அப்படியே ஆயிக்குது. பிளேலிஸ்ட்ல கவிதை வேற ஆயிக்குது, உரை நடை வேற ஆயிக்குது. 2024 ஆண்டுக்கு
உரிய மாணவர்கள், அதாவது இப்ப 11ஆம் ஆண்டுக்குரிய அவங்களோட வேறையா இருக்குது, 10ஆம் ஆண்டுக்குரியது வேறையா இருக்குது, அப்படி என்று ஒவ்வொரு தலைப்பும் வேறு வேறையாகவே இருக்குது. சரியா? ரைட். அப்ப அதனால நீங்க கொஞ்சம் அதற்கு சர்ச் பண்ணி பாருங்க. ரைட்? ஓகே. சார் இந்த கிரேட் 10 இதுக்கு முதல் நடந்த கிளாஸ் ரெக்கார்ட் எல்லாம் மீக்கா சார் யூடியூப்ல? எல்லாம் மீக்கிறேன். சரியா? சில நேரம் எழுதி காட்டிருமா? நான் எழுதி காட்டுறேன். சில நேரம் நாங்க படிச்சில்லாட்டி, இதுவரையில படிச்சில்லாட்டியும் கூட நீங்க நான் போன வருஷம் பிள்ளைகளை செஞ்ச பாடங்கள் இருக்கிறதானே. இப்ப போன வருஷம் இப்ப 2024ஆம் ஆண்டு ஓலவல் எக்ஸாம் செய்ய போற பிள்ளைகள் 10ஆம் ஆண்டு இருக்கோல் அவங்கள செஞ்ச அந்த வீடியோஸும் இருக்குது. அப்ப நீங்க அதுலயும் போயிட்டு படிச்சு கொள்ளலாம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, சூரியன். ரைட். இப்ப சூரியன் வரக்குள்ள இந்த சொண்டா வருது இல்லையா? அப்ப பாருங்க, சூரியன். சரியா? நான் ஆரம்பத்துல சொல்லிக் கொள்றேன் என்னடா, நான் எழுதுறதுக்கு வித்தியாசமாக சில நேரம் நீங்க எழுதலாம். சரியா? அப்ப நீங்க வித்தியாசம் இருக்குது என்பதற்காக பிழை என்ற கருத்துக்கு நீங்க வரப்படாது. சரியா? சில நேரம் அது 1-2 எழுத்துக்கள் முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம். சரியா? பிழையாகலாம். அத பிழை என்றா சரியா? பிழைன்னு சொன்னா பிழை அல்ல. ரைட். அதாவது ஒத்தர் எழுதுறதுக்கு மாத்தமாக இன்னொத்தர் எழுதணும். விளங்கினா அவளுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் எழுதி காட்டுறத நீங்க பாருங்க. ரைட். சூ வந்துக்குது. அப்புறம் ரா. ரைட். சூரி. ரைட். ஹரக்கத்தெல்லாம் வைக்க வேணாம சும்மா எழுதினா போதும். அப்புறம் ய சூரிய, அப்புறம் நூன், அப்புறம் இம். சரியா? சூரியனும். சரியா? சூரியனும். விளங்கினா இப்ப சூரியனும். ரைட். அப்புறம் சந்திரனும். சூரியனும் அப்புறம் சந்திரனும். பாருங்க, சந்திரனும். சீன், அப்புறம் நூன், அப்புறம் த, அப்புறம் ரா. சரியா? சீன் ச இன் தி சந்திரனும். சரியா? சந்திரனும். ஓகே. சந்திரனும், சூரியனும், சந்திரனும். அப்புறம் சொல்லும் என்ன சொல்ல நான் மேல் எழுதுறேன். சோனா என்று சொல்லி ஒரு எழுத்தொண்டு இல்லை அரபில் இல்லையா? சோ அண்டு இல்லை. ச சி சு இஸ் அப்படித்தான் நிற்குது. ச பத்ஹா வந்த ச, கஸ்ரா வந்த சி, லம்மத் வந்த சு, சுகூன் வந்த இஸ், சத்து வந்த இஸ், அப்படித்தான் நிற்குது. சோ அப்படி அண்டு இல்லை. அப்ப இல்லாதால நாங்க என்ன செய்யறது? நாங்க சும்மா எழுத்துறதுன்னா சரி, சொல்லும் சீனை போட்டு, அப்புறம் லாம போட்டு, அப்புறம் மீமை போடுற, அப்புறம் சீனை போட்டு. விளங்கினா? சீன். சொல்லும். அஃப்லாக் என்பது அரபு சொல் என்றான அஃப்லாக். அப்ப அஃப்லாக் அழகா எழுதலாம். சரியா? அலிஃப போட்டு ஹம்சா போட்டாலும் சரி, இல்லாட்டியும் சரி, பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபானா அஃப்லாக். லாம். சரியா? லாம் அலிஃப். அப்பதானே லாண்டு வர. அஃப்லாக். அஃப்லாக் கேஃப அஃப்லாக். சரியா? அஃப்லாக் கேஃப போடுற. சரியா? சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக். அடுத்தது அனைத்தும். நூன் யா த இம். சரியா? அனைத்தும். அப்புறம் இ. சரியா? அப்புறம் தும். அனைத்தும். பாருங்க, சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும். விளங்கினா இப்ப? சார் சூரியனுக்கு சீன் தானே போடணும், சீன் போட இல்லாதா? சீன் போடுற பிரச்சனை இல்ல, நீங்க போடலாம். சரியா? இப்ப நீங்க தமிழ்ல எழுதக்கூடிய எழுத்திக்கிறதானே, அந்த எழுத்துல நீங்க இப்ப சீனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சீனை போட்டிக்க அப்படின்னா, இப்ப சீனை போட்டா சேதானே. இப்ப சூரியனும் அப்படிதான் நீங்க வாசிப்பீங்க இல்லையா? சூரியனும். நான் சொல்றேன்னா, தமிழ் இருக்கின்ற எழுத்துக்கு நிகரான ஒரு அரபு எழுத்தொன்று இருக்குமாக இருந்தா அதை நாங்க பயன்படுத்துற மிச்சம் நல்ல. நீங்க உச்சரிச்சு பார்க்கல சு அண்டிக்குது. சு அண்டிக்கோல சீனை பயன்படுத்தினா நல்ல. சீனை பயன்படுத்தினா நல்ல. சோ சீனை பயன்படுத்தினா நல்ல.
விளங்குறா அவளுக்கு நான் சொல்றது? சரியா? நீங்க சீனை போட்டா பிழை போட மாட்டாங்க, சரியாத்தான் போடுவாங்க. நாங்க எது மிக நெருக்கமான எழுத்தாக இருக்குதோ, சரியா, தமிழ்ல இருந்து அரபுக்கு எழுத கொள்ள தமிழ் எழுத்துக்கு எந்த எழுத்து, எந்த அரபெழுத்து மிக நெருக்கமானதாக இருக்குதோ அந்த எழுத்துக்களை பயன்படுத்தலாம். சரியா? இப்ப அரபு மொழியை பொறுத்த மட்டில இங்க பாருங்க, சரியா? அரபு மொழியை பொறுத்த மட்டில ரைட், இப்படி ஒரு எழுத்தும் இருக்குது ச, சரியா? அதே மாதிரி இப்படி ஒரு எழுத்தும் இருக்குது ச, இப்படி ஒரு எழுத்தும் இருக்குது ஷ, 3 நுக்தா வருது. அது மாதிரி இப்படி ஒரு எழுத்தும் இருக்குது ஸ்வா. சரியா? அப்ப இந்த 4 எழுத்துகள்ல எந்த எழுத்து மிக நெருக்கமா பொருத்தமா இருக்குதோ அந்த எழுத்தை நாங்க தெரிவு செஞ்சு எழுதினா சரி. இப்ப சூரியன், அப்ப சாவை விட சேவை விட ஸ்வாவை விட இந்த சாணம் இருக்கிற இல்லையா, அந்த சாணவையே நாங்க பயன்படுத்தினா மிச்சம் தான். விளங்குறா இப்ப? ஓகே. இப்ப சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும் இதே அரபு தமிழ் சொல்றேன். ஆமா, விளங்கல்ல. தமிழால வாரத்தை அது அப்படியே அரபால எழுதுறதுக்கு அரபு தமிழ் எஸ் எஸ், அதுதான் அரபு தமிழ்ன்றது. சரியா? தமிழ்ல இருக்கிற வாக்கியத்தை அரபால எழுதுறத நாங்க அரபு தமிழ்ன்னு சொல்றதா? ரைட். எந்த கவிதையில இந்த செய்யுள் அடி காணப்படுகின்றது? எந்த கவிதையில? தலைப்பாத்தியாவா? தலைப்பாத்தியாவோட 10ஆம் ஆண்டுல 4 வரிகளை கொண்டதாக இந்த கவிதை இருக்கிறது இல்லையா? தேடா திரவியமே தேனின்ப கற்பகமே கோடான கோடித்தவம் கொண்டோர் உமதடியில் சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும் வார் எனும் பஹரதுவும் வாழ்த்தும் எங்கள் பாத்திமுத்தே 4 வரிகளை கொண்டதாக இருக்குது. அவ்வளவுதான் நீக்குது. அந்த ஒரு செய்யுள் மட்டும்தான் நீக்குது. அந்த ஒரு செய்யுளும் தலைப்பாத்தியால வந்திருக்கக்கூடிய செய்யுள். சரியா? தலைப்பாத்தியால வந்திருக்கக்கூடிய ஒரு செய்யுள் அடி. எனவே நீங்க அதை கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ரைட் ரைட், ஓகே. அப்ப வினாத்தால் ஒன்றுல இது மட்டும் விலங்கல்ல. ரைட், ஓகே. இது அல்லாம வேற வினாக்களும் இருக்குது. உதாரணமாக முஅல்லகாத். முஅல்லகாத் என்றா என்ன? வெரி குட். காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகளைத்தான் நாங்க முஅல்லகாத் என்று சொல்றோம். சரியா? முஅல்லகாத். சபுல் முஅல்லகாத். சபு என்ன சொல் வந்தா? சபு காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை. காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள் அல்லது 7 கவிதை தொகுப்புகள். சரியா? அப்ப ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2 குறிப்பிடுகன்னு கேட்டு வந்தா அது மனதிற்கு திருப்தியாகவும் ஆழமான அர்த்தம் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் கேட்போருக்கு இதாக்கப்பட்டு எழுதப்பட்டுச்சு. சார் நான் இங்கிலீஷ்ல சொல்லவா சார்? சொல்லுங்க, நீங்க பிரச்சனை இல்லை. They are tempting to the heart and they have a deep meaning. டீப் மீனிங், ஆழமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும், உள்ளத்துக்கு கவர்ச்சியானதாக இருக்கும். வேற உவமையணிகள் பல கையாளப்பட்டிருக்கும். உவமையணிகள், அதாவது உவமான உவமையும் சிறப்பாக பேணப்பட்டிருக்கும். வேற எல்லாமே ஒன்றாக மிகவும் இனிமையானதாக காணப்படும். அடிப்படையாக கொண்டதா இருக்கும். விலங்கல்லுமா? போர், குலப்பெருமை, பெண் இந்த 3 கருப்பொருள்களையும் அடிப்படையாக கொண்டதா இருக்கும். ஓகே, சரி. வேற இல்ல, போர், குலப்பெருமை, பெண் மட்டுமல்ல. சரியா? அது சரியானட்டு போக மேலாது. ரைட். அதாவது அதுல கருப்பொருள், அதாவது ஜாஹிலியா கால மக்கள் போர், குலப்பெருமை, பெண்கள் இந்த 3 அடிப்படை விஷயங்களையும் கொண்டுதான் அவங்களோட வாழ்க்கை போயிடுச்சு. சரியா? ஆனா இப்ப கவிதையோட சிறப்பு அம்சங்கள் வரக்கொள்ள எழுதப்பட்ட கவிதையை வச்சுதான் நீங்க எழுதணும். சரியா? எழுதப்பட்டிருக்கின்ற கவிதைகளை வச்சுதான் நீங்க எழுதணும். அந்த வகையில உள்ளத்துக்கு கவர்ச்சியானதாக இருக்கும். சரியா? எதுகை மோனை சிறப்பாக பேணப்பட்டிருக்கும், உவமானங்கள் கையாளப்பட்டிருக்கும். அந்த ஜாஹிலியா கால மக்கள் வாழ்ந்த சூழல்ல காணப்பட்ட பொருட்களைத்தான் அல்லது காணப்பட்ட அம்சங்களைத்தான் அவங்க
வர்ணிப்பதற்காக பயன்படுத்தி இருப்பாங்க அந்த மாதிரி எழுதிட்டு போனா சரி. ஓகே, அப்ப சார் சிறந்த மொழிநடை பேணப்பட்டிருக்கும் எழுதுறது மூலமா என்ன சொல்லி அது சரி 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 ஓகே. சிறந்த மொழிநடை பேணப்பட்டிருக்கும் என்பது கவிதையில காணப்படக்கூடிய ஒரு அம்சம் தானே, ரைட். அதே போல கொஞ்சம் விரசம் நிறைந்ததாக இருக்கும் என்றெல்லாம் இருக்குது இல்லையா, விரசம் நிறைந்ததாக இருக்கும். சரி, ரைட், அப்படி எழுதலாமா? அப்ப இது இந்த மாதிரி நீங்க வினாக்களுக்கு விட எழுதி கொள்ள ரெடி ஆகினா சரி. ஓ கேளுங்க கேளுங்க. முதஹபாத் வந்து தங்கத்தால செய்யப்பட்ட கவிதை. முதஹபாத்தா? முதஹபாத் என்றது இப்ப அந்த கருத்துலதான் வாருது. ஜஹபண்டா தங்கம், முதஹபாத்தனா தங்கத்தினால் ஆனவை என்று வார. ஆனா இதற்காக அந்த சொல் பயன்படுத்துற ஐடியாவும் இல்லை எனக்கு. அப்படி எங்கேயாவது கண்டா நீங்க? காபாவில் தொங்கிடப்பட்ட கவிதைகள் முஅல்லகாத்துக்கு பதிலாக இருக்கலாம் இருக்கலாம். சரியா, முதஹபாத் என்ற சொல்லும் பயன்பாட்டுல இருக்கலாம். அஞ்சாவதுல பிக்கு வந்து சொல்லுங்க. அஞ்சாவில பிக்கு வந்து தலைப்பாத்திகா. இந்த கவிதையில இந்த செய்யுள் அடி காணப்படுகின்றதுன்னு கேட்டா தலைப்பாத்திகா. சரியா, ரைட், சரி ஓகே. நாங்க அடுத்த பார்ப்போம் உரை பகுதி. இது ஒரு கட்டாவினா இதுல நாங்க வந்து இப்ப இந்த உரை பகுதியை நாங்க எங்க கிளாஸ்ல படிச்சோம். ஏன்னா படிச்சது மட்டுமல்லாம நாங்க கேள்விகளை அரபு மொழியிலான அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நாங்க பார்த்தோம். சரியா, அப்ப நீங்க கொஞ்சம் அந்த வினாக்களை விடைகளை நாங்க டிஸ்கஸ் பண்ற அந்த வீடியோஸ்களை கொஞ்சம் பாருங்க. சரியா, பார்த்தா அவளுக்கு அது லேசா புரிந்து கொள்ளலாம். உண்மையில கஷ்டமான வினாக்கள் அல்ல. அரபால் எழுதுறன்றது ஒரு சப்ஜெக்ட் ஒன்றே அல்ல. எவ்வளவு லேசன்னதை நான் சொல்றேன். இல்ல நீங்க இந்த கேள்வி, முதலாவது கேள்வி சரியா, கிளாஸுக்கு தொடர்ச்சியாக வந்தாக்களே தெரியுமா இருக்கும். உண்மானன் என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். உண்மானன் என்ன? தலைப்பு. அவளுக்கு அந்த சொல்லுக்கு முன்னால் உள்ள சொல்லு பொருள் தெரிந்தாலும் சரி, தெரியாலாட்டையும் சரி, பின்னால வார இந்த சொற்களுக்கு பொருள் தெரிந்தாலும் சரி, தெரியாலாட்டையும் சரி, இந்த உண்மானன்னு கேட்டாலே அட கருத்து என்ன? தலைப்பு. அப்ப தலைப்பை தான் கேட்கிற. தலைப்பு, தலைப்பு என்ன? உக்து பண்ணா எழுதுக. உண்மானன்டா தலைப்பு, முனாசிபண்டா பொருத்தமான, லிஹாதிஹில் ஃபக்ரா இந்த பரகிராஃபுக்கு இந்த பந்திக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு எழுதுக. சரியா, இப்ப தலைப்பு கேட்டு வந்தா அது உரைநடையில் இருந்தே தலைப்பு எழுதலாம். இப்ப இதுல தலைப்பு என்ன? அல் கனாத்து கன்சுல் லா யஃப்னா. இந்த இடத்துல பாருங்க இந்தாய்க்குது அல் கனாத்து கன்சுல் லா யஃப்னா, அதுதான் தலைப்பு. அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லி தந்தேன். என்னன்னா, நீங்க படிக்கிற நேரம், ரைட், நீங்க படிக்கிற நேரம் கட்டாயமாக ஒரு ஹைலைட்டரை வச்சுக்கொண்டு, தலைப்பை மாத்திரம் ஹைலைட் பண்றதுக்கு பொருத்தமான ஒரு நிற ஹைலைட்டரை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது, தலைப்பை மட்டும் நீங்க வந்து ஹைலைட் பண்ணி படிக்கிறது. அப்படி படிக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த அந்த உரைநடை வந்தா அந்த ஹைலைட் பண்ணின இடம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க திரும்ப திரும்ப அவளை கண்ணால பார்த்துப்படும். எனவே அதை ஞாபகத்து வந்தா நீங்க என்ன செய்யலாம், அதை அப்படியே பார்த்து எழுத வேண்டியது. அப்ப அங்கே எழுத கஷ்டம் ஒன்றும் இல்லை, எழுத்து பிழை வாரண்டும் இல்லை, சொற்கள் மிஸ் ஆகிறண்டும் இல்லை, விட பிழையாக ரெண்டும் இல்லை, விட சுவராகவே சரி. இங்க 2 மார்க்ஸ். அதே போல கவிதையிலையும் தலைப்பு கேட்டுவார். இங்க பாருங்க, கவிதையிலையும் தலைப்பு கேட்டுவார, கவிதையோட தலைப்புக்கு 2 மார்க்ஸ். அப்ப 20 மார்க்ஸ்ல கட்டாயமாக அரபால விட எழுதக்கூடிய கேள்வியில 20 மார்க்ஸ்ல 4 மார்க்ஸ் எடுத்தாச்சு. நீங்க 4 மார்க்ஸ் எடுத்தாச்சு. எவ்வளவு லேசான கேள்விகள். சரியா, அடுத்த கவிதைகளை பொறுத்த மட்டிலையும் பெரும்பாலும் கவிதையோட ஆரம்பம் தான் தலைப்பாக இருக்கும். உதாரணமாக கித்ததி, அடுத்த தலைப்பே கித்ததி தான். சரியா, இந்த கவிதையிட. சரியா, இன்சாஹத்தனி அன் இலாஹி என்ற கவிதையை படிச்சோம் தானே, அதோட தலைப்பு இன்சாஹத்தனி அன்றேதான் தலைப்பு. சரியா, அதே போல தலால் பத்ரு அலைனா மின்சனியாத்தில் வதா, இதை நாங்க படிச்சோம். அப்ப தலால் பத்ரு அலைனா என்பதுதான் தலைப்பு ஐட. சரியா, அப்படி நீங்க கொஞ்சம் பாருங்க, கவிதையை பாருங்க, உரை பகுதியை பாருங்க, தலைப்பை ஹைலைட் பண்ணுங்க. சரியா, அப்போ உங்களுக்கு சுவரா 4 மார்க்ஸ் எடுக்கலாம். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அடுத்த பாருங்க, 2வது கேள்வி. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கட்டாயமாக இந்த சொற்களுக்கான பொருள் உங்களுக்கு தெரியணும்.
கைஃப எப்படி, கம் எத்தனை, மாதா என்ன, திரும்ப மாதான்னு வந்திருக்கிற என்ன. சரியா? அது மாதிரி இங்க அதே மாதிரிதான் மாண்டான கருத்து என்ன, கைஃப எப்படி, மாதா என்ன, இதெல்லாம ஐன இங்கே, மத்தா எப்போது. சரியா? இந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயமாக நீங்க தெரிந்திருக்க வேண்டும். அப்ப நீங்க பாருங்க, இங்க வந்து கைஃப காணல் ஃபல்லாஹ், கைஃப காண என்றா இருந்தார், அல் ஃபல்லாஹ் என்றா விவசாயி. இப்ப கைஃப காணல் ஃபல்லாஹ் என்ற கேள்விக்கு விட வந்து விட தெரியுமா? ஓகே, இப்ப நீங்க பார்க்கலாம் காணல் ஃபல்லாஹ் என்ற இந்த சொல்லிக்கிறதானே காணல் ஃபல்லாஹ் உரைநடையில நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னு கைஃபன்னா எப்படி. இப்ப கைஃப ஹாலுக்குன்னு கேட்கிற சும்மா கடை பேச்சு வழக்குல ஒருத்தரை நாங்க கண்டா சந்திச்சா கைஃப ஹாலுக்குன்னு கேட்கிற, கைஃப ஹாலுக்குன்னா ஹவ்வாயோ, நீங்க இப்படி சோமாய்க்கிறீங்களா என்றதான் கருத்து. அப்ப இங்க நான் சொல்ல வர்றது என்ன பாருங்க, இப்ப காணல் ஃபல்லாஹ், காணல் ஃபல்லாஹ் என்று உரை பகுதியில நீங்க தேடினா இங்க அந்த சொல்ல காணுவீங்க காணல் ஃபல்லாஹ். அப்ப இரண்டாவது கேள்விக்கான விட வந்து இந்த இடத்துலதான் நிக்குது, காணல் ஃபல்லாஹு. நீங்க இந்த கமா மாதாண்டா என்ன, மாதாண்டா கருத்து என்ன. சரியா? இப்ப நீங்க வந்து ஒரே பகுதியில வந்து காணல் ஃபல்லாஹு என்ற அந்த சொல் வந்து எங்க இருக்கிறன்னத்தை நீங்க பார்த்து கொண்டா அது அந்த அந்த பகுதிக்குள்ளதான் விட இருக்குது. அதுவும் இப்படி கமா போட்டு வந்தா. சரியா? கமா போட்டு வந்தா இன்னும் லேசி விளங்கினா அவளுக்கு, கமா போட்டு வந்தா அவளுக்கு மிச்சம் லேசி விட எழுதுறதுக்கு. எப்படி லேசி அவளுக்கு? கமாண்ட் மூணாவதுல சொல் கம்மண்டா எத்தனை. சரி, அப்ப நீங்க வந்து இந்த கமா போட்டிக்கிற சரியா அதுக்கு முற்பட்ட பகுதியில இப்ப காணல் ஃபல்லாஹு ஜாலிசன் எத்தவல்லஹு மினஸ்ஸாகியா. சரியா? இதை நீங்க அப்படியே பார்த்து எழுதினாலும் விட புள்ளிகள் பூரணமாக கிடைக்கும். விளங்கினா அதுல விட இருக்குது, பூரணமாகவே இருக்குது. இப்போதாம காணல் ஃபல்லாஹ், கைஃப காணல் ஃபல்லாஹ் விவசாயி எப்படி இருந்தார், காணல் ஃபல்லாஹு ஜாலிசன் விவசாயி அமர்ந்திருந்தார் அன்று மட்டும் எழுதினாலும் புள்ளிகள் இருக்கும். அல்லது காணல் ஃபல்லாஹு ஜாலிசன் தவல்லஹு மினஸ்ஸாகியா, நீரோடையில, நீரோடை ஓடதானே ஓட, சாக்கையன்னா ஓடை, ஓடையில முழு செய்தவராக அமர்ந்த வண்ணம் முழு செய்தவராக இருந்தார் அப்படி எழுதினாலும் ஓகே. அமர்ந்த வண்ணம் முழு செய்தவராக இருந்தார், ஓகே, அப்படி எழுதினாலும் ஓகே. அப்ப எவ்வளவு லேசி, கஷ்டம் இல்லை. நீங்க அந்த அதான் இந்த ஆரம்ப சொற்களை நீங்க ஞாபகம், அதாவது ஆரம்பத்துல வினாவுக்காக வரக்கூடிய சொற்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தா விட எழுதுறது கஷ்டம் இல்லை. சில நேரம் தெரியலாட்டியும் கூட நீங்க இந்த சொற்களை தேடி பார்க்கணும். காணல் ஃபல்லாஹ் எங்க இருக்குது, இங்க இருக்குது, அப்படியா இருந்தா இதுக்குள்ளதான் விட வரும் என்றாவது நீங்க விட எழுதிட்டு வாங்க. சரியா? அடுத்த கம் ரிஜாலன் மர்ரூபிஹி கொஞ்சம் பேருங்க யாரோ டவுட் பண்ணி என்ன மகள் விளங்கல்ல என்ன ரைட். இங்க வந்து காணல் ஃபல்லாஹு என்ற அந்த சொல்ல நீங்க கட்டாயமாக எழுதணுமெண்டு இல்லை சேர்த்து, அதாவது காணல் ஃபல்லாஹு ஜாலிசன் அப்படி எழுதணுமெண்டு இல்லை. நீங்க ஜாலிசன் எத்தவல்லஹு மினஸ்ஸாகியான்னு எழுதினாலும் போதும், அல்லது ஜாலிசன் என்று மட்டும் எழுதினாலும் போதும், அல்லது நீங்க காணல் ஃபல்லாஹுவை சேர்த்து எழுதினாலும் பிழையும் இல்லை. காணல் ஃபல்லாஹு என்று சேர்த்து எழுதினாலும் பிழையும் இல்லை. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, கம் ரிஜாலன் மர்ரூபிஹி. ரைட், இதுல கேள்வியில சின்ன ஒரு பிழை ஒன்று இருக்குது. கம் ரஜுலன் என்று தான் வரணும். கம் ரஜுலன் எத்தனை மனிதர்கள் மர்ரூபிஹி அவரை கடந்து சென்றார்கள். இப்ப இது கம்மண்டா எத்தனை. சரியா? அவங்களுக்கு விடைய பார்த்தா விளங்கி இருக்கும். இதுல பாருங்க ரிஜால் என்ற சொல், ரைட், இந்த ரிஜால் என்ற சொல் இங்க வந்திருக்குது, ரிஜாலுன் என்று வந்திருக்குது. சரியா? இந்த மர்ரூபிஹி என்றிருக்கிற இல்லையா, இந்த பாருங்க மர்ரூபிஹி என்றிருக்கிறதானே, மர்ரு மர்ரு என்று சொல்லும்.
பிஹி என்ற சொல்லும் இருக்குது இல்லையா? ரைட். இங்க பாருங்க மர்ரு வண்டி இல்லை ஆனா மர்ற என்ற சொல் இருக்குது. சரியா? மர்ரு வண்டி இல்லை ஆனா மர்ற என்று இருக்குது. ரைட். பிஹி என்ற சொல்லும் இங்க இருக்குது. அதே போல பிஹி என்ற சொல்லும் இங்க இருக்குது. ரைட். அப்ப மர்ற பிஹி இடையில சலாசான சொல் உடுபட்டிருக்குது, ரிஜால் என்று வந்திருக்குது. இங்க ரிஜாலன் மர்ரு பிஹி என்று கேட்டிக்கிறாங்க. சரியா? கேள்வி என்னண்டா அவரை எத்தனை மனிதர்கள் கடந்து சென்றார்கள் என்றுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை வந்து இங்கதான் இருக்குது. இந்த கமாவுக்கும் இந்த கமாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில விடை இருக்குது. விடை என்ன? சலாசா. அதான் விடை. சலாசத்துன் என்ற சொல் மட்டும்தான் விடை. நீங்க மர்ர பிஹி சலாசத்து ரிஜால் என்றத்தை எழுதி இருந்தாலும் அது பூரணமாக மர்ர பிஹி சலாசத்து ரிஜால் சரியா இந்த ரெண்டு கமாவுக்கும் இடைப்பட்ட இந்த வாக்கியத்தை பூரணமாக எழுதியிருந்தாலும் பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். அது பூரணமான விடையும் தான். சரியா? ரைட். அப்படி யோசிச்சு எழுதலாமா? ஓகே. அடுத்தது பாருங்க. ஓகே, அடுத்தது நான் நம்ம சொல்ல வந்த ரைட். அடுத்தது நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு உரைநடைய தந்து வினாக்கள் கேட்டு வரக்குள்ள இப்போ இங்கிலீஷ்ல மாதிரி இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு பராகிராஃப் ஒன்றை தந்து வினாக்களை கேட்டு வரக்குள்ள முதலாவது பராகிராஃபுக்கு அதாவது முதலாவது கேள்விக்கான விட முதலாவது பராகிராஃப்ல இருக்கும். அப்படித்தானே? அடுத்த கேள்விக்கான விட அடுத்த பராகிராஃப்ல இருக்கும், அல்லது முதலாவது பராகிராஃப்ல கடைசியாக வந்திருக்கும். அப்படித்தானே? அது மாதிரிதான் இந்த அரபு கேள்விகள் ஆரம்பத்துல வந்து இப்ப உண்மானு கேட்கிற வந்து தலைப்பு. அடுத்த கேள்வியை பாருங்க. இப்ப ரெண்டாவது கேள்விக்கு இங்க வந்துச்சு. ரைட். மூணாவது கேள்வி அதுக்கு அடுத்த பகுதியில வந்திருக்குது. நாலாவது கேள்வி அதோட கொஞ்சம் தள்ளி வரும். ஐந்தாவது கேள்வி இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும். அப்படித்தான் நீங்க பார்க்கணும். சரியா? ரைட். பெரும்பாலும் அப்படித்தான் கேள்வி வாரது. ரைட். அடுத்து பாருங்க நாலாவது மாதா கால ரஜுலுல் அவ்வல். ரைட். மாதா என்ன, கால என்ன சொன்னான். அப்ப நீங்க தேடி பார்த்தா கால என்ன சொல் எங்கெங்க எல்லாம் இருக்குதோ அதை கொஞ்சம் தேடி பாருங்க. ரைட். அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு எந்த விஷயமும் இல்லை, தெரியாதவர்களுக்காக நான் சொல்றேன். கால என்ற சொல் அகினே இருக்குது, கால என்ற சொல் இங்க இருக்குது 2, அதே போல கால என்ற சொல் இருக்குது 3. ரைட். கால என்ற சொல் இங்க இருக்குது 4, திருப்பி இங்க காலு என்று இருக்குது பன்மையில வந்து இருக்கிற. சரியா? திருப்பி இந்த இடத்துல கால என்று இருக்குது. ரைட். இந்த கதை அவங்களுக்கு தெரியும். நீங்க தமிழ்ல ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஒரு விவசாயி ஒன்று உழவு செஞ்சு கொண்டிருக்கல 3 பேர் விவசாயி போறாங்க. முதலாம் ஆள் என்ன சொல்றாரு, 2ஆம் ஆள் என்னத்தை சொல்றாரு, 3ஆம் ஆள் என்னத்தை சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த விவசாயி இப்படி சொல்றாரு. அதுக்கு பிறகு அவங்க இப்படி சொன்னாங்க எல்லாருமாக சேர்ந்து. அதுக்கு பிறகு கடைசியா விவசாயி இப்படி ரிப்ளை கொடுத்தாரு என்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா அவளுக்கு லேசா எழுதலாம். ரைட். இல்ல நீங்க பாருங்க. மாதா என்ன, கால சொன்னார். மாதா கால என்ன சொன்னார், என்ன சொன்னார் என்று வந்தாலே அந்த கூற்றை எழுதினா போதும். இப்ப கூற்றை எப்படி எழுதுறது? கூற்றுக்களை பாருங்க. நீங்க பெரும்பாலும் இந்த கூற்றுக்கள் மேற்கோள் குறியில போடப்பட்டிருக்கும். நீங்க பாருங்க, விளங்கினா அவளுக்கு இந்த கூற்றுக்கள் எல்லாம் எப்படி போடப்பட்டிருக்கும்? மேற்கோள் குறி. இங்க மேற்கோள் குறி ஒன்று இருக்குது, அது வந்து இங்க முடியுது. சரியா? திருப்பி இங்க ஆரம்பிக்க ஒரு மேற்கோள் குறி, இங்க முடியுது. கால என்ற சொல்லுக்கு அடுத்ததாகத்தான் மேற்கோள் குறி ஆரம்பிக்கிற, அது முடிகிற இடத்தையும் தந்திக்கிறாங்க, பெரும்பாலும் தந்திருப்பாங்க. சரியா? இங்க முடியுது. இன்னனி அம்லிக்கும் மினல் பில்லா மாயு ஆதில் பேதில் ஹிந்தத்திஹாத, இதோட முடியுது. பெரும்பாலும் மேற்கோள் குறி தந்திருப்பாங்க. மேற்கோள் குறி தரலாட்டியும் கால என்ற சொல்லுக்கு பின்னுக்கால வாரது அவர் சொன்ன கூற்றாகத்தான் இருக்கும். அப்ப மாதா கால என்ன சொன்னார், அர்ரஜுலு மனிதர், அல்லவ்வல் முதலாவது. மாதா கால ரஜுலுல் அவ்வல் முதலாவது மனிதர் என்ன சொன்னார். இந்தமா போது, இந்தமான கருத்து என்ன போது, ரஆண்டா பார்த்தான், அல் ஃபல்லாஹண்ட விவசாயி. அப்ப இந்த மாரா அல் ஃபல்லாஹ விவசாயியை கண்ட போது, விவசாயியை பார்த்த போது முதலாவது மனிதர் என்ன சொன்னார். அப்ப என்ன சொன்னார் என்று கேட்டு வந்தால் அவர் என்ன அவர் சொன்ன கூற்றை நீங்கள் இதுதான் சரி. வழங்கினா அவளுக்கு. ரைட். அப்ப நீ முதல்ல இந்த கேள்விக்கு விட சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்க விடையா. சொல்லுங்க விடைய சொல்லுங்க. இன்னனி அம்லிகு மினல் ذهبி மா யக்ஃபி அன் யம்லஉ கூஃப ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். ஓகே. ரைட். ஹைத்தானே முதலாவது ஆள் என்ன சொல்றாரு? இந்த இருக்குது இன்னனி அம்லிகு மினல் ذهبி
மா யக்ஃபி ஐயம்லா கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். சரியா, இதுதான் கூற்று. ரைட், அந்த கூற்றை நீங்க அப்படியே பார்த்து எழுதுனா சரி. இன்னனி அம்லிக்கும் மின ஸஹபி மா யக்ஃபி ஐயம்லா கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். அல் அவ்வலண்டா முதலாவது, இதுனா அஸ்ஸானி என்று சொன்னா ரெண்டாவது, அஸ்ஸாலிசன்னா மூன்றாவது. அஸ்ஸாலிசன்னு சொல்லண்டா இருக்குது. எனவே மாதா கால ரஜுலு சாலிசன்னு கேட்டால் லேசா எழுதலாம், அஸ்ஸாலிசன்னு கேட்டால் எழுதலாம். இடையில அந்த அல் அவ்வலண்டா முதலாவது. சரியா, அஸ்ஸானி என்று வந்தால் ரெண்டாவதா. ரைட், ஆனா அதுல அல் அஹதுஹும் தானே சார் இருக்குது. அது எப்படி சார் அது அல் அவ்வல்னு கண்டுபிடிக்குது? அந்த காலைக்கு மகன் எல்லா சொற்களும் வருமென்று எதிர்பார்க்க இயலாது. சரியா, இப்ப அரபு இப்ப இதுல இருக்கிற சொற்களே தான் வருமென்று எதிர்பார்த்தா கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கும். இப்படி சொற்கள் வரலாம். ரைட், அல் அவ்வல் என்று வரலாம். அது கொஞ்சம் நீங்க இப்ப நீங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து டீச்சரோ சேரோ கட்டாயமா அந்த மாதிரி சொற்களை சொல்லி தரணும். ரைட், அல் அவ்வல் என்று வந்தால் முதலாவது. சரியா, நாங்க இந்த கேள்வியை பார்த்தோமே, கிளாஸ் வந்தவங்களே ஞாபகம் இருக்கும். மாதா கால ரஜுல் அவ்வல், மாதா கால ரஜுல் சானி, மாதா கால ரஜுல் சாலிஸ் என்று அல் அவ்வல் அஸ்ஸானி அஸ்ஸாலிஸ் 3 சொற்களையும் நாங்க பார்த்தோம். சரியா, ரைட். அப்ப நீங்க கொஞ்சம் அதை பார்த்து கொள்ளுங்க. இந்த மாண்டா போகுது, அந்த சொல்லும் இங்க இல்ல, இந்த மாண்டா கருத்து போகுது. சரியா, ரைட். அதை நாங்க உரைநடை பகுதியை படிக்கல நாங்க இந்த சொல்லையும் படிச்சோம். சரி, அப்படி சில சொற்கள் இருக்குது, நீங்க படிச்ச உரைநடையிலையோ நீங்க படிச்ச கவிதையிலையோ வராத சொற்கள் வரும். அது நாங்க கெஸ் பண்ணி இப்படி வரும் என்று சொல்லி முன்கூட்டி நாங்க என்ன செய்யணும், படிச்சுட்டு போகணும். எல்லாம் நிறைய இல்ல, 1-2 சொல் வரும் அப்படி. சரியா, மாதா கால ரஜுலுல் அவ்வல், முதலாவது மனிதர் என்ன சொன்னார், இந்த போது ரஅல் ஃபல்லாஹ, விவசாயியை கண்ட போது. சரியா, அது மாதிரி 5வது வினா வந்து பாருங்க. மாதாண்டா என்ன, காலண்டா சொன்னான். மாதா கால அல் ஃபல்லாஹு, விவசாயி என்ன சொன்னார், லிர்ரிஜால், மனிதர்களுக்கு, அந்த 3 பேருக்கும் அந்த விவசாயி என்ன சொன்னார், என்ன சொன்னார்? ரைட், 2 கூற்று இருக்குது. சரியா, விவசாயி சொன்ன 2 கூற்று இருக்குது. ஒன்று பாருங்க, இந்த கூற்று அம்மா அன. சரியா, அம்மா அன முடியல நம்ம மாநிலம் பலம் இருக்கிற மாற்றம் இந்த 15 எழுதுறோம், அதுல 50 மாடமா இருக்கு. அதுக்காக கேட்டுக்கிறேன். என்ன அம்மா, என்ன பிரச்சனை? ரைட், சரி, ஓகே. நீங்க ஒண்ணு கிளாஸ் வார சரி, கொஞ்சம் பேரண்ட்ஸ்னா பூரண விருப்பங்களோடு இருங்களா கிளாஸ்ல. சரியா, ஏதாவது பேரண்ட்ஸ் உங்களை கூப்பிடுறாங்க வேலை செய்யறதுக்கு, அதை கொஞ்சம் எடுத்தாங்க, இதை கொஞ்சம் செஞ்சுதாங்க அப்படின்னு கூப்பிட்டா கொஞ்சம் பேரண்ட்ஸ் பக்கமாக நில்லுங்க. சரியா, படிப்பு தானா வரும். ஓகே, பொதுவா எல்லாருக்கும் தான் சொல்றேன். ரைட், அவங்க சரியான பிஸியா இருப்பாங்க. ரைட், அப்ப கொஞ்சம் சப்போர்ட் கூப்பிட்டா போயிட்டு வாங்க. என்ன சொல்லுங்க. 4வது கிட்ட இருந்து சார் சொல்றேன், என்ன அவசரம் என்ன. ரைட், ரைட், 4வது விட இதா, இன்னனி அம்லிக்கும் மின ஸஹபி மா யக்ஃபி ஐயம்லா கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். அதுதான் விடையா, இதுவும் சேர்ந்து வரும். ரைட், கடைசியா நான் அவசரமா முடிக்கிறேன் பாருங்க. ரைட், இல்ல 2 கூற்று இருக்குது இல்லையா, விவசாயி சொன்ன கூற்றுக்கள் 2 இருக்குது. ஒன்று அம்மா அன ஃபஅம்லிகு கன்சன் கபீரன் ததீஉ ஃபீஹி ஜமீஉ குனூஸிக்கும். ரைட், என்னை பொறுத்த மட்டில் உங்களுடைய பொக்கிஷங்கள் யாவும் வீணா போகின்ற அளவு, தொலைந்து போகின்ற அளவு, காணாமல் போகின்ற அளவு பெரியதொரு பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த கூற்றும். அடுத்த நஅம் என்று ஆரம்பிக்கின்ற இந்த கூற்றும் இருக்குது. சரியா, இன்னி அம்லிகு கன்சன் கபீரன் ஃபானா அஹ்மிலு ஃபீ கல்பி அல் கனாஅ வல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா என்ற இந்த கூற்றும் 2 கூற்றுகள் இருக்குது. இப்போ இந்த 2 கூற்றுக்களை நீங்க எது எழுதினாலும் ஓகே, ஏன்னா பொதுவாக தான் கேட்டுக்கிறது. சரியா, மாதா காலல் ஃபல்லாஹு
விவசாயி என்ன சொன்னார் லிர்ரிஜால் அந்த மனிதர்களுக்கு. அப்ப ரெண்டு கூற்றுக்கள். ஆ? அஞ்சாவதுக்கு எது எழுதணும்? பரவாயில்லையா? ரெண்டு கூற்றையும் எழுதவும் மேலும். சரியா, ரெண்டு கூற்றுக்களையும் எழுதவும் மேலும், அல்லது ரெண்டு கூற்றுக்கள்ல வந்து ஏதாவது ஒரு கூற்றை நீங்க எழுதவும் மேலும். சரியா, வழங்கினா? சரி சார். சரி சரி, ஓகே, சரி. ஹைர், அப்ப லேசா சரியா, பேப்பருக்கு ஆன்சர் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ரைட், 2ஆம் தவணை ஆரம்பிக்க போகுது. நீங்க இது முடிய தொடர்ச்சியாக கிளாஸுகளுக்கு வாங்க. சரியா, உண்மையிலேயே தொடர்ச்சியாக கிளாஸ் வாரவங்களுக்கு இது ஒன்றும் கஷ்டமான கேள்விகள் அல்ல. ரைட், இடையில விட்டுட்டு வாராக்கள் அல்லது புதுசா ஜாயின் ஆகின நாட்களுக்கு தான் நிறைய டவுட் வந்திருக்குது. ஹரக்கத் வைக்கிறதா இல்லையா, தமிழ் எழுதணுமா இல்லவா, ரைட், அப்படிப்பட்ட நிறைய டவுட் கேட்டவங்க என்ன பொறுத்த மட்டும் இல்ல கிளாஸுக்கு புதுசாக ஜாயின் ஆகின நாட்கள் அல்லது கிளாஸை விட்டு விட்டு வந்தாக்களாக இருக்கும். எனவே தயவு செஞ்சு அடுத்தடுத்த வகுப்புகள் வாங்கோ. வேலை இந்த பேப்பரை முழுமையாக பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. சரியா, இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து டைம் இருக்குமோ தெரியல, இனி பார்ப்போம். அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் வினாப்பத்திரங்களை பார்ப்போம். சரியா, ஓகே சார் முடிஞ்சா சார்? முடிஞ்சோ, சொல்லுங்கம்மா. grade 11 பேப்பர் ಈಗ grade 11 பேப்பரா? ஓ, இருக்குது. குரூப்ல போடுங்க. சரிம்மா, ரைட், ஓகே, நான் போடுறேன். ஜஸாக்கல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். بارك الله فيك. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام وعليكم السلام ورحمة الله وبركاته.